அனைவருக்கும் வணக்கம். பாம்பாட்டி சித்தர் கேபி ஜோதிட பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நிறுவனர் என்கிற முறையில் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ ஜோதிடம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு பெரிய வரம் வாங்கி வரணும் சார், அதுக்காக நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா சார் அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஜோதிடங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறபோது முதல்ல தயவுசெய்து ஒரு ஃபீல் வச்சுக்கிறீங்க. எப்போதுமே அஸ்ட்ராலஜிங்கிறது எல்லாத்துக்குமே வரும், இவங்களுக்கு தான் வரும், இவங்களுக்குலாம் வராது அப்படிங்கிற முதல்ல அந்த தாட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரு 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 பயமுறுத்தல்லையே இருக்குது. அதாவது அஸ்ட்ராலஜினா சார் என்னடே கேட்பாங்க நிறைய பேர், சார் அஸ்ட்ராலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 40 நாள் விரதம் இருக்கணுமா சார், இல்லை இந்த மாதிரி நான் சைவ உணவுகளாக எடுத்துக்கிறணுமா சார் அப்படிலாம் நிறைய கேட்பாங்க. நான் உங்களெலாம் என்ன சொல்லுவேன்னா, கேஷுவலாக சொல்லுவேன். இயல்பாக என்ன சொல்கிறதுனா, இந்த ஜோதிடம் என்பது என்னென்னா எல்லாருக்கும், இந்த மதம், இந்த இனம், இந்த ஜாதி எல்லாரையும் கடந்தது அஸ்ட்ராலஜி. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆன்மீகம் என்பது அறிவியல் கலந்தது தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேங்க. மக்களை பயமுறுத்துறதுக்காக அஸ்ட்ராலஜி கிடையாது. மக்களை ஒரு வழிபடுத்துறதுக்காக தான் அஸ்ட்ராலஜியை ஒழிய, அந்த ஜாதகமே ஒழிய நம்ம நிறைய பயந்துக்கிட்டு இதில் நம்ம நிறைய விஷயங்கள் அதாவது கடல் மாதிரி சார் இதை படிச்சுக்கிறேன்னா அவள் எளிது கிடையாது, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம்தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். அஸ்ட்ராலஜியை பொறுத்தளவில் எல்லாமே சர்வசாதாரணம். ஏற்கனவே சொல்லி வச்சது கிராம வழக்கத்திலே நிறைய பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, சனி நீராடுன்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சனி நீராடு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம காலச்சக்கரத்தில் பார்த்துருப்போம். ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு சில பேர் ஜோதிடம் படித்து வந்திருக்கீங்க. 7வது வீட்டில் துலாமில் பார்த்தீங்கன்னா சனி உச்சமாவார். ஆனால் அதே வீட்டில் சூரியன் நீசமாவார். ஆனால் கிராமத்தில் ஒரு சின்ன வழக்கு மொழி இருக்குது, சனி நீராடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். விவசாயிகள் தான் நிறைய இந்தியாவில் இருந்தாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, வாரத்தில் ஒரு 6 நாள் பார்த்தீங்கன்னா வெயிலிருந்து கடுமையாக உழைப்பாங்க. கடுமையாக உழைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெப்பங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கும். உடம்பு ஃபுல்லாக வெப்பங்கள் பரவி இருக்கும். அப்போ வெப்பங்கள் பரவும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த சூரியனுடைய காரகங்கள் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளில் முக்கியமானது எதுன்னா, ஒரு உயிர் உருவாவதற்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா சூரிய ஒளி இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த உயிரினங்களுமே வாழ முடியாது. அப்படி பார்க்கல மனிதனுடைய முக்கியமான உறுப்புகளில் சூரியனுடைய உறுப்புகளை எதாவது எடுத்துக்கலாம்னா, மூளை இருக்குது பார்த்தீங்களா, மூளை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்வை, கண்ணினுடைய பார்வை திறன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு, உடலில் உள்ள அனைத்து விதமான எலும்புகள், கால்சியம் சத்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான உறுப்புகளில் இதயம். இதையெல்லாம் நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா சூரியனுடைய காரகமாக எடுத்துக்கிறோம். அப்போ வாரத்தில் ஒரு மனிதன் வெயிலையே பொழுதோடு உட்காந்து வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சூரியனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகும் பொழுது, நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம், எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கணும். நீசம்னா என்னென்னா சரி, அங்கேயே அந்த கிரகத்தினுடைய தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. உச்சம்னா என்ன சொல்கிறோம்னா, அந்த கிரகத்தினுடைய தாக்கம் அங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இயல்பாக ஜோதிடத்தில் சொல்கிற ஒரு வழக்கு மொழி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாரம் ஃபுல்லாக ஒருத்தர் உழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கடுமையான வெப்பம், உடலின் வெப்பத்துக்கு காரணம் சூரியன் தான். அப்போ உடலில் வெப்பம் அதிகமாகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இதயம் பாதிக்கப்படுது, மூளை பாதிக்கப்படுது, எலும்புகள் பாதிக்கப்படுது, உடலில் உள்ள கால்சியம் சத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காகுது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு மாற்று, உடலை குளிர்ச்சிப்படுத்தணும். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதாவது ட்ரிபிள் வார்மர்னு சொல்லுவாங்க. இது ட்ரிபிள் வார்மர் சொல்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா உடலை ட்ரிபிள் வார்மரில் இந்த சிறுநீரகத்தினுடைய வேலை, அதாவது சிறுநீரகத்தினுடைய வேலை என்ன சொல்கிறோம்? வெப்பம் அதிகமாகும் போது என்ன சொல்கிறோம்? நீரை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? வெப்பம் அதிகமாகும் போது நீரை அதிகமாக எடுத்துக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உடலினுடைய வெப்பநிலையை சரிசமமாக வச்சுக்கிற வேலையை பார்க்குறது யார்? சிறுநீரகம். அந்த சிறுநீரகத்துக்கு காரணம் யார்? சனி பகவான். அப்போ சனி என்ன வேலையை செய்யுது அப்படின்னா, உடலினுடைய வெப்பத்தை குறைக்கக்கூடிய வேலையை பார்க்குது. வாரத்தில் ஒரு நாள், அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க, என்ன சொல்லுவாங்க, உச்சந்தலையில் என்ன வைப்பாங்க? வேப்பெண்ணெய் இல்லாட்டா நல்லெண்ணெயை தேய்ப்பாங்க. வேப்பெண்ணெய்ங்கிறது யாருக்கு காரகன்? வேப்பெண்ணெய் எதில் வருது? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வருது. வேப்பமரங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வேப்பமரம் வரும்பொழுது அதிலிருந்து என்ன ஆகுது? அந்த வேம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேம்பு இருந்து என்ன செய்யறோம்? வேப்பெண்ணெய் தயாரிக்கிறோம். அதுக்கடுத்து வேற என்ன தயாரிக்கிறோம்? எள்ளு. சனி பகவானுக்கு என்ன படைக்கிறீங்க? எள்ளு படைக்கிறீங்களா? அப்போ எள்ளுங்கிறது எதுலேருந்து?
எள்ளுல வந்து என்ன வருது? நல்லெண்ணெய் வருதுங்களா? அப்போ நல்லெண்ணெய் என்ன செய்கிறோம்? வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறோம்? நல்ல தலை உச்சந்தலையில் வச்சு நல்ல தளம்ப தேய்ச்சி குளிக்க சொல்கிறாங்களே, அதனால தான் என்ன சொல்கிறோம்? வாரத்தில் ஒரு நாள் அந்த சனி பகவானுக்கு படைக்கக்கூடிய அந்த எள்ளை நம்ம எள்ளில் வந்து கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெயை நல்லா நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கும் பொழுது உடலுடைய சூடு, அதாவது உடலுடைய வெப்பம், சூரியனுடைய வெப்பம் இருக்குது பார்த்தீங்களா, சூரியனுடைய வெப்பம் என்ன செய்யுது? அங்கே வந்து குறைக்கப்படுகிறது. அப்போ குறைக்கப்படுறது அர்த்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் வாரத்தில் 7வதாக இருக்கக்கூடிய துலாம் லக்னத்தில், வாரத்தில் 7வதாக இருக்கக்கூடிய துலாம் லக்னத்தில் இங்கே என்ன சொல்கிறோம் பாருங்க, இது 1வது வீடு, இது 2வது வீடு, இது 3வது வீடு, 4 5 6 7 சாரி 3 4 5 6 இங்கே 7வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி என்ன சொல்கிறோம்? இங்கே உச்சம். அப்போ சனி உச்சம்னா என்ன சொல்கிறோம்? இங்கே நம்ம இயல்பாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய பொருட்களை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் எடுத்துக்கிறணும். குளிர்ச்சியான பொருட்களை உடலுக்கு சேர்க்கணும். ஏன்னா அந்த காலத்தில் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், விவசாயிகள் நிறைந்த நாடு நம் தமிழ்நாடு, இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நிறைய நடந்த நாடு. அப்போ வாரம் ஃபுல்லாக ஒரு உழைக்கிற மனிதன் ஒரு நாளாவது என்ன செய்கிறாங்க? கிராமங்களில் பார்த்துருப்பீங்க, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சரி யாரும் ஊர் கூட்டம் போடுவாங்க, எங்கேயுமே வேலைக்கு போகக்கூடாது, எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறணும். ஏன்னா சனிக்கிழமை ஒரு நாளாவது ஓய்வெடுக்கணும். ஓய்வெடுக்கணும்னு என்ன காரணம்? தன்னுடைய உடலினுடைய வெப்பத்தை, தன்னுடைய வாரத்தில் 6 நாள் நீங்கள் உழைக்கிறீங்க, 7வது நாளாவது என்ன செய்யுங்க? உங்கள் உடலை வந்து நார்மல் படுத்துங்க. அதைத்தான் வழக்க மொழி அந்த காலத்தில் வச்சுருக்காங்க, சனி நீராடு. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லி வச்சுருப்பாங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுறாதுங்கிறதோடைய வார்த்தைகள் என்ன அர்த்தம்னா, அரச மரங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கையிலே இருக்கு பார்த்தீங்கன்னா அரச மரம் பேரை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ராஜ மரம்னு வச்சுருக்காங்க. மரங்களில் அரச மரம்னு வச்சுருக்காங்க. அரச மரம் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக ஆக்சிஜனை வழங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சரி அரச மரம் தான் அதிகமாக. அதாவது சராசரியாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 2400 கிலோ வந்து ஆக்சிஜனை வந்துக்கிட்டு வழங்குறதா வந்துட்டு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆக்சிஜன் வழங்குறதோடு இல்லாமல் மீத்தேன் வாயுவையும் அதிகமாக கொடுக்கக்கூடியது வந்துன்னு பார்த்தீங்கன்னா சரி அரச மரம். அப்போ அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுறாத அப்படியே ஒரு வார்த்தை வருது. இது பெண்களுக்காக சொன்னது. பெண்களுக்காக சொல்லும் பொழுது இப்போ இதில் பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை அதில் கலந்துருக்கும். நம்ம பார்த்துருப்போம், குரு பகவான் அப்படின்னா குழந்தைக்கு காரகன், புத்திரகாரனுக்கு காரகன். குரு பகவான் வந்து எங்கே உச்சமாகிறாரு? பூச நட்சத்திரத்தில் உச்சமாகிறார். அப்போ அவருடைய பூச நட்சத்திரனுடைய தேவதை யாரு? குரு பகவான். அதனுடைய மரத்தை என்ன சொல்கிறோம்? அரச மரமாக சொல்கிறோம். அப்போ அரச மரத்துக்கும் அந்த குரு பகவானுக்கு ஒரு லிங்க் இருக்கா என்ன? அதாவது குழந்தை உற்பத்திக்கு ஒரு காரகமாக என்ன இருக்கிறது? அரச மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த மீத்தேன் வாயு. அப்போ கற்பப்பை யாருக்கெல்லாம் பலவீனமாக இருக்கோ அவங்களுக்கு தான் என்ன ஆகும்? குழந்தை பிறப்பில் ஒரு தாமதமாகுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? நீ போய் அரச மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா உனக்கு அந்த இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அந்த கற்பப்பையில் இருக்கிற கோளாறுகள்லாம் நீக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி, அருமருந்து, மூலிகை எதுக்கு இருக்குது? அரச மரத்துக்கு இருக்குது. அதனால் நீ அரச மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா உனக்கு கற்பப்பை பலப்படும். கற்பப்பை பலப்படும் போது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இயல்பாக வரும். அதைத்தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசனை நம்பினா புருஷன் கூட தேவையில்லை. அவங்க வார்த்தையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அரசனை நம்புறோம்னா என்ன சொல்கிறோம்னா அரச மரத்தை, அரசன்னா அரசர் கிடையாது, அரச மரத்தை சுற்றி வருவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. சும்மா சுற்றுவீங்களா? எப்படா மரத்தை போய் சுற்றுறது சும்மா அப்படின்னு ஒரு வார்த்தை வருமா? வராதா? அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? முன்னாடி அங்கே ஒரு விநாயகரை கொண்டு உள்ளே வைக்கிறோம். விநாயகரை வைக்கும்போது என்ன செய்யுது? நம்ம சுற்றி வர்றோம். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் கலந்த உண்மை. நம்ம முன்னோர்கள் வந்து சும்மாலாம் எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ணாமல் இருந்ததில்லை. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒவ்வொரு மாதம் பாருங்கள், இந்த ஐப்பசி மாதத்தில் தீபாவளி அன்னைக்கு அடுத்து வரும் பார்த்தீங்கன்னா சஷ்டி. அந்த சஷ்டியில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேனா திருச்செந்தூருடைய முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு உரியவர். அன்னைக்கு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு விசாக நட்சத்திரம் யாருடைய அதிபதி? விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? குரு பகவான். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சரி குரு பகவானுடைய தாக்கம் மீத்தேன் வாயு, அதாவது ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு மறுநாள் நீங்கள் திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குரு பகவானுடைய நட்சத்திரம் மீத்தேன் வாயு அங்கே அதிகமாக தாக்கத்தை கொடுக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்க? சஷ்டியில், அதாவது சஷ்டி என்றுன்னா என்ன? ஒரு அந்த சஷ்டி நாளில் போய் நீங்கள் விரதத்தை தொடங்கும் பொழுது ஒரு 6 நாட்களாவது குறைந்தது அங்கே விரதத்தை தொடங்கும் பொழுது அந்த இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அங்கே குரு பகவானுடைய நட்சத்திரத்தினுடைய தாக்கம் அங்கே அதிகமாக இருக்கும் பொழுது கற்பப்பை பலப்படும்.
அப்போ என்ன சொல்கிறோம், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் என்கிற அந்த கற்பப்பையில் குழந்தை உருவாகும். இதுதான் ஆக்சுவலாக வந்து பழைய முறையில் சொன்னது. அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வார்த்தைகள் மாறி மாறி சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காரணகாரியமாக சொல்லி வச்சதை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய தேவைகளுக்காக அவர்களுடைய சுயலாபத்துக்காக, நான் ஒரு சில பேரை மட்டும்தான் சொல்கிறேன், அவர்கள் அப்படியே மருவி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், ஜோதிடங்கிற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தவறான கண்ணோட்டத்திலேயே வந்துருச்சு. ஏன்னா காரணம் என்னென்னா ஜோசியர்னாவே பொய். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இப்போ மருத்துவத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம், ஒருத்தர் வந்து ஏஜிசி எடுக்கிறார். அந்த ரிப்போர்ட்டை கொண்டு அனைத்து மருத்துவர்கிட்ட கொடுத்தாலும் என்ன எப்படி சார் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு ஹார்ட்டில் ஒரு ஹோல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியாக ஒரு மருத்துவ அறிக்கையை கொடுக்குறாங்க. ஆனால் ஜோதிடர் அந்த மாதிரி பண்ணுறோமா? ஒரு ஜோதிடத்தை போய் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு நோட்டை காமிக்கிறீங்க, அவர் ஒரு பலனை சொல்கிறாரு. அடுத்து அதே ஜோதிடத்தை திரும்ப ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் போனீங்கன்னா அதே நபரை என்ன செய்கிறாரு, வேறு பலனை சொல்கிறாரு. அப்படின்னா என்ன காரணம், இங்கே ஒரு ஒழுக்கம் என்பது இல்லை, அறிவியல் என்பது இல்லை. ஏனால் அறிவியல் என்பது உண்மை, ஜோதிடம் என்பது உண்மை, ஜோதிடம் என்பது அறிவியல் சார்ந்தது தான். நான் தான் சொல்ல வரேன். ஏன்னா ஜோதிடம் என்பது அறிவியல் சார்ந்தது. இன்றைக்கி என்ன சொல்கிறோம், வர்தா புயல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கலக்கிட்டு போச்சு. இது எதனுடைய நகர்வுனால ஏற்படுது, பூமியின் கடல் மட்டத்தில் ஏற்படுற வெற்றிடத்தினால ஒரு சுழற்சி ஏற்பட்டு அந்த சுழற்சி வந்து என்ன செய்து பெருசாகி கடைசியில் காற்றழுத்த மட்டம் இதாக என்ன சொல்கிறோம், அது வலுவடைந்து கரையை கடக்கும் பொழுது புயலாக மாறுதுன்னு சொல்கிறோம். இது அறிவியலா என்ன, இதை முன்னாடியே கண்டுபிடிச்சி சொல்ல முடியுதா என்ன, இதை யார் சொல்கிறா, வானவியல் சாஸ்திரத்துக்காரங்க சொல்கிறாங்களா சொல்லலையா? அதைவிட அதிகமாக நீங்கள் 9 கோள்களையும் 27 நட்சத்திரங்களையும் வச்சு நீங்கள் துல்லியமாக இந்த ஜோதிடத்தை சொல்லும் பொழுது நீங்கள் சிறந்த ஒரு ஜோதிடர் ஆகலாம். அதனால் இதுக்கு எனக்கு வருமா சார், நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு சார் நான் சேர்றதுக்கு முன்னாடி சார் எனக்கு ஒரு தடவை இந்த என்னுடைய ஜாதகத்தை ஒரு தடவை போட்டு பார்க்குறீங்களா சார், நீங்கள் ஏற்கனவே யூடியூப்பில் பேசும்போது சொல்லியிருக்கீங்க, இந்த 5ஆம் பாவங்கிறது ஜோசியம், 2ஆம் பாவங்கிறது வாக்குஸ்தானம், இதெல்லாம் எனக்கு வருமா சார்ன்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே ஜோதிடம் வரும் சார். ஜோதிடம் வராத நபர்கள் யாருமே கிடையாது, எல்லாருக்குமே ஜோதிடம் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், யாராவது டூ வீலர் ஓட்ட தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா, யோசிச்சு பாருங்கள். இந்த டூ வீலர் முதல்ல ஓட்டும்போது பயந்துக்கிட்டே இருந்து நமக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அப்போ டூ வீலருங்கிறது இன்றைக்கி மஸ்ட் ஆகி போச்சு, கண்டிப்பாக வேணும், வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்படும் பொழுது எப்படி நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கிற போது என்ன ஆகுது, கொஞ்சம் திணறல் இருக்கத்தான் செய்யும். முதல்ல என்ன செய்கிறோம், ஐயோ 2 டயரில் ஓடுது, 3 டயர்னாலும் பரவாயில்லையே, எப்போ நம்ம 2 டயரில் ஓட்டி அதை பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்ச நாள் கழிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சை பிடிக்கிறது எது, கீரை போடுறது எது, பிரேக்கை பிடிக்கிறது எது, ஒரே டயத்தில் இதெல்லாம் செய்யணுமான்னு சொல்லி பார்க்கையில் கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாகத்தான் தெரியும். அது கொஞ்சம் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, சர்வசாதாரணமாக என்ன செய்றீங்க, வண்டி ஓட்டலாம் ஒரு மேட்ரா சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனையா சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியை பொறுத்தளவில் ஒன்றுமே கிடையாது. 5ஆம் பாவத்தில் உங்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்கோ அந்த கொடுப்பினை பிரகாரம் கண்டிப்பாக உங்களால் ஜோதிடம் சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும். அது எப்படி சொல்லுவீர்கள் என்பதைத்தான் 5ஆம் பாவம் காட்டுமே ஒழிய நீங்கள் ஜோதிடம் வருமா வராதாங்கிற பேச்சுக்கே நீங்கள் தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் படிக்காதவராக இருந்தாலும் அஸ்ட்ராலஜி வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு நானே 4 வருடங்கள் 5 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஜோதிடம் என்பது என்னன்னுமே தெரியாது, 12 கட்டம் அப்படின்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது, லக்கணம்லாம் என்னன்னு தெரியாது, 9 கோள்கள் அப்படிங்கிறத கூட நான் சத்தியமாக கேள்விப்பட்டதில்லை, 27 நட்சத்திரங்கள் என்னன்னுமே தெரியாது. இன்னைக்கு நான் வகுப்புகள் எடுக்கிற அளவுக்கு இதில் இந்த ஜோதிடக்கலையில் முன்னேறிக்கிறேன்னா என்னுடைய ஈடுபாடு தான். ஏன்னா ஒரு வண்டி பழகுறீங்க, வண்டி பழகிட்டு ஒரு 2 நாள் பழகிட்டு போய் வண்டி நிப்பாட்டிட்டு ஃபாரின் போயிடுறீங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப வர்றீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகுது, வண்டி ஓட்ட எப்போங்க பழகினீங்க கேட்டால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பழகினேன் சார். அப்போ 6 மாதத்துக்கு பழகினேன், எத்தனை நாளாக தொடர்ச்சியாக பழகிட்டு வர்றீங்க? இல்லை சார் 2 நாள் பழகினேன், 2 நாள் பழகிட்டு அப்படியே வீட்டில் வச்சுட்டு ஃபாரின் போயிட்டேன் சார், திரும்ப வந்து எடுக்கும்போது திணறலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது திணறத்தான் செய்யும். ஏன்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அது மாதிரி எப்போதுமே என்ன செய்யணும்னா ஒரு தொழில் அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு அபூர்வமான தொழில், அருமையான தொழில். ஏன்னா 5ஆம் பாவம் என்பது உழைப்பில்லாத வருமானம், உடல் உழைப்பில்லாத வருமானம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இறைவனாகவே கொடுக்கக்கூடிய ஒரு வருமானம், இறைவனாகவே கொடுக்கக்கூடிய ஒரு
அருள் கொடை. அதை நம்ம என்ன செய்யணும்னா தன்னை மேம்படுத்திக்கிறணும். அஸ்ட்ராலஜியை பொறுத்தளவில், ஜோதிடத்தை பொறுத்தளவில் தயவு செய்து மிரட்டுறதுக்கே இங்கே வேலை இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு இந்த டாபிக் உங்களுக்கு முடியும் பொழுது அனைத்து விதமான விஷயங்களையும் உங்களுக்கு தெளிவாக விளக்குவதற்காக இந்த வீடியோ தொகுப்பு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எதுக்காக காரணம் சொல்றேன்னா, இங்கே 7.5 சனி, கண்ட சனி, பொங்கு சனி, மங்கு சனின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை போட்டு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. நான் அதை என்ன சொல்றேன்னா குறையா சொல்ல வரல. இப்போ உள்ள காலம் பழைய காலம் மாதிரி கிடையாது. ஒரு பலன் நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் வருது. அந்த சம்பவம் நடக்கலைன்னு கண்டிப்பாக 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு சார் நீங்கள் சொன்னீங்க சார் நடக்கலை சார். அப்போ அந்த அளவுக்கு வரும்பொழுது என்ன, கொஞ்சம் தெளிவாக படித்துக்கொண்டு, ஜோதிடர் என்பவர்கள் கடவுள் கிடையாது, நாம் ஒரு வழிகாட்டி மட்டுமே. ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது, அந்த சம்பவத்தை முன்கூட்டியே தெரிவதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை என்ன செய்கிறோம், தன்னை நாடி வருபவர்களுக்கு, ஜோதிடம் பார்க்க வருபவர்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறோம். அவ்வளோதான் ஒழிய நிறைய பேர் ஜோதிடர்னாவே ஜோதிடம் படித்தவண்ணே 4 கட்டம் படித்தவண்ணையே 9 கிரகங்களையும் 27 நட்சத்திரங்களையும் இந்த 12 கட்டத்தையும் தெரிந்தவண்ணே தன்னை கடவுளாக பாவித்துக் கொள்கிறார்கள். தயவு செய்து அந்த எண்ணத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். காரணம், ஜோதிடம் என்பது அருமையான ஒரு கலை. உங்கள் ஜோதிடத்தின் ரீதியாக உங்கள் உடலில் உள்ள அனைத்து விஷயங்களையும் சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 120 அந்த 120 வருட தசாபுத்திகளில் நீங்கள் எத்தனை வருடங்கள் வாழப்போகிறீங்க, உங்களுடைய தாட் எப்படி இருக்கும், உங்களுடைய பேச்சு திறன் எப்படி இருக்கும், உங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், உங்களுடைய மனசு எப்படி இருக்கும், நீங்கள் உள்ளூரில் எப்படி இருக்க போகிறீங்க, உங்களுடைய தாம்பத்திய வாழ்வு எப்படி இருக்குது, உங்களுடைய வேலை எப்படி இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்வு எப்படி இருக்குது, உங்களுடைய ஆயுள் எப்படி இருக்குது, உங்களுடைய இறைவனுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்குது, ஓகே பொறுப்பானவங்களா, உயர் பதவி போக போகிறீங்களா, உங்களுடைய அபிலாசிகள்லாம் நிறைவேறுமா, நீங்கள் எந்த மாதிரி இரவு நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொள்வீங்க, இது எல்லாமே உங்களால் சொல்ல முடியும். ஒரு நபரை அவர் சார்பாக அவர் என்னென்னலாம் செய்வாரோ அதை உங்களால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான ஒரு அறிவியல் தான் ஜாதகம், ஜோதிடம். அதை ஏன்னா நீங்கள் முதல்ல அதை நம்பணும். அஸ்ட்ராலஜிங்கிறது இங்கே பயப்படவே தேவையில்லை. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அஸ்ட்ராலஜிங்கிறது முதல்ல பஸ்ஸில் ஏறும்போது நிறைய பேர்ட்ட கேட்பாங்க சார் எனக்கு அஸ்ட்ராலஜி வருமா சார்னு கேட்பாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடியே போய் 4 டயரையும் தட்டி பார்த்துட்டு டிரைவர்கிட்ட போய் சார் என்னை ஒழுங்காக கொண்டு சேர்த்துருவீங்களேன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் எப்போதுமே என்னென்னா ஜோதிடங்கிறது என்னென்னா, நீங்கள் வாங்க ஒன்றுமே இல்லை சார், சாதாரண விஷயந்தான் சார். 9 கிரகங்களை பற்றி படிக்க போகிறோம், 12 கட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம், தெரியுங்களா, 27 நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம், இதுதான் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜிங்கிறதுக்காக பெரிய லெவலில் சார் கணக்கா சார், நான் பெரிய லெவலில் விரதம் இருக்கணுமா சார், நான் கோயிலாக போகணுமா சார், எதுவுமே தேவையில்லை. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரி மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லணும்னு அவங்க சொல்லி வச்சது போல நீங்கள் தவறுதலாக எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு இந்த இதில் போட்டிருக்கேன் பௌர்ணமி, பிரதமை, துவிதை, திருதின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் கணக்கு வச்சுருக்காங்க. அதாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி வரும். அந்த இடைப்பட்ட நாட்களுடைய எண்ணிக்கை தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது என்னென்ன தமிழில் போட்டிருந்தா நீங்கள் அழகாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே வடமொழியில் இருந்திருக்கு. இந்த வார்த்தைங்கிறது என்னென்னா வடமொழி. பிரதமர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரதமர்னா என்ன, பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வருவது, அதாவது முதல் நபர் சொல்கிறோமா இல்லையா? பிரதமருங்கிறது முதல் நபர். பிரதமை அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்வர். பிரதமர் சொல்கிறீங்களா, அதனுடைய வார்த்தை தான் பிரதமை, முதல் நாள். அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை. கிராமங்களில் சொல்லுவாங்க பாட்டம் அன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாது சொல்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகுது, அதைத்தான் என்ன சொல்கிறோம், பிரதமை. அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம், துவிதை என்னங்கிறதுனா 2வது நாள். தோன்னா சொல்கிறீங்களா, தோன்னா என்ன அர்த்தம், ஹிந்தியில் 2வது நாள். 3வது என்ன சொல்கிறோம், திருதிங்கிறது 3வது நாள். முக்கோணம் சொல்கிறீங்களே, முக்கோணங்கிறது 3வது நாள். 4வது நாள் சதுரத்துக்கு எத்தனை 4 பக்கம் இருக்குங்களே, அதைத்தான் என்ன சொல்கிறோம், சதுர்த்தி. பஞ்சமின்னு என்ன சொல்கிறோம், பஞ்சபூதங்கள் 5ஆம் நாள். சரிங்களா? பஞ்சுனா என்ன ஹிந்தியில் 5ஆம் நாள். அதுக்கடுத்து சஷ்டி என்பது என்ன, முருகப்பெருமான் சொல்கிறீங்களே, அறுபடை முருகன் சொல்கிறீங்களா, சஷ்டி. தெரியுங்களா? அதுதான் என்ன சொல்கிறோம், 6வது நாள். அதுக்கு என்ன சொல்கிறோம், சப்த ஸ்வரங்கள் கேள்விப்பட்டீங்களா? சப்த ஸ்வரங்கள்லாம் என்ன, 7 ஸ்வரங்கள். அதுதான் என்ன சொல்கிறோம், சப்தமி 7ஆம் நாள்.
அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் அஷ்டமி. அஷ்டமிங்கிறது 8வது நாள். அஷ்டலட்சுமிகள்லாம் சொல்கிறீங்களே, அஷ்டலட்சுமிகள் சொல்கிறீங்களா, அது மாதிரி 8வது நாள். நவமிங்கிறது என்ன 9வது நாள். நவம்ங்கிறது 9 தெரியுங்களா. நவஸ்தலங்கள்லாம் சொல்கிறீங்களா, நவகிரகங்கள்லாம் சொல்கிறீங்களா 9. தசம்ங்கிறது என்ன ஹிந்தியில் 10வது. தசம்னா 10. அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கோம் ஏக்னா என்ன 1, தஸ்னா என்ன அர்த்தம் 10ன்னு சொல்கிறோம். அப்போ 10ஓட ப்ளஸ் 1 11. அதைத்தான் என்ன சொல்கிறோம் ஏகாதசி. ஏக் தஸ்னா ஹிந்தியில் வந்து 10, ஏக்னா பார்த்தீங்கன்னா 1. அப்போ 10ஓட 11ஆம் நாள் தான் என்ன சொல்கிறோம் ஏகாதசி. அதுக்கடுத்து பாருங்கள் தோ, ஏற்கனவே 2வது சொல்லியிருக்கோம். 2ங்கிறது தோ. தஸ் வருதுங்களா, தஸ்னா ஹிந்தியில் 10, அதை 12வது நாள். அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் திரியோதசி. 3வது 3ஓட 10 சேர்க்கும்போது திரியோதசிங்கிறோம். அதுக்கடுத்து சதுர்த்தசி, அதாவது தஸ்னா 10, 4 சேர்க்கும்போது 14. அதுக்கடுத்து என்ன வருது அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ வரும். இது ஒரு நாள் கணக்கு. இந்த நாள் கணக்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அஷ்டமி நவமியில் எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா அது 8வது நாள் 9வது நாள் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே சொன்னது மாதிரி என்ன சொன்னால் வாரத்தில் அட்லீஸ்ட் 15 டேஸ் ஒரு நாளாவது கோயிலுக்கு போங்க. ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கோகுல அஷ்டமி, ராமநவமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இல்லையா. அது ஒன்றும் பெரிய நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நம்ம நிறைய நாள் என்ன செய்கிறோம்னா நிறைய தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். மாதத்தில் மொத்தம் எவ்வளோ சார் 30 நாள் தான். அதில் என்ன சொல்கிறோம் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எந்த நாளும் செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமா. அப்போ அதில் என்னங்க அது கிட்டத்தட்ட சனி நாளுக்கு என்னது கிட்டத்தட்ட அதே மாதத்தில் ஒரு 8 நாள் ஆகி போயிடுது. 8 நாள்லேருந்து 10 நாள் வரை வந்துடுது. அதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாள் வந்துடுது. அதுக்கடுத்து என்ன செய்கிறோம் இந்த அஷ்டமி நவமியில் 2 நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2 நாள் ஆகி போச்சா. அதுக்கடுத்து என்ன செய்கிறோம் ராகு காலம், யமகண்டம், குளிகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 நாள் வந்துடும். ஒரு 3.25 கரெக்டு தானே சார். 3.25ங்கிறது கரெக்டு தானே. இப்படி 3/4 வருமா 4/3 வருங்களா. அப்போ அதாவது யமகண்டம் 3-5 அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 நாள் வந்துடுது. இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதத்தில் 30 நாளில் 21 நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த வேலையுமே செய்ய முடியாமல் போயிடுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஏன்னா என்ன சொல்கிறாங்க இது அஷ்டமி நவமியில் 2 நாள் போயிடுது உங்களுக்கு. அதுக்கடுத்து என்ன ஆகுது உங்களுக்கு இதில் செவ்வாய் சனிக்கிழமை எந்த நாளும் செய்யக்கூடாதுன்றீங்க. அது போக என்ன செய்கிறோம் வாரத்தில் ராகு காலம் யமகண்டம் அதுலேயும் எந்த நேரத்தையும் செய்யக்கூடாதுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து என்ன செஞ்சிடோம்னா சரி தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு என்ன செய்யறோம்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் சார், ஒரு விபத்து நடந்து போயிடுது. விபத்து நடக்கும்போது எங்கேயாவது ராகு காலம் யமகண்டம் பார்க்குறோமா, ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு பார்க்குறோமா, உடனடியாக என்ன செய்கிறோம் அதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஏன் சொல்கிறேன்னா அந்த ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இந்து மதத்தில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி வச்சதை பூரா இவங்க என்ன செய்யணும் தவறாக பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெரியார் இயக்கங்கள்லாம் நிறைய கேலி பண்ணுறாங்கன்னு என்ன அந்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் நம்மளே நம்ம வந்து என்ன செய்யணும் தாழ்த்திக்கிறோம். இப்போ உங்கள் ராகு காலத்தில் முள்ளு குத்துச்சுன்னா சரி நல்ல நேரம் பார்த்து முள்ளை பிடுங்குவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா என்ன. இது கேளிக்கையான விஷயம்தான். ஆனால் எதுவும் சொல்கிறப்ப ராகு காலத்தில் முள்ளு குத்திருச்சு அதனால் நல்ல நேரம் பார்த்தா நான் முள்ளை பிடுங்குவேன் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்குலாம் ஏன் கேளிக்கைக்கு நம்ம ஆகிறோம்னா ஒரு சில ஜோதிடர்கள் பண்ணுற தவறான கருத்துனால, ஒரு சில ஜோதிடர்கள் பண்ணுற தவறான கருத்துக்கள், ஒரு சில ஜோதிடர்கள் செய்கிற தவறான செய்கைகளால். ஏன்னா கண்டிப்பாக ஜோதிடங்கிற தொழிலில் நிறைய பேர் ஏன் விரும்பி எடுத்துக்கிறது இல்லைன்னா அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க எந்த ஜோதிடர் ஒரு தொழிலா, ஜோதிடம்லாம் ஒரு தொழிலா அதை போய் நீ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதே என்ன சொல்கிறோம் வானவியல் சாஸ்திரம் படிச்சுட்டு போய் புவியியலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறோம் சிறந்த விஞ்ஞானின்னு சொல்கிறோம், அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் வந்து என்ன செய்யணும் அதை விட நீங்கள் அதிகமாக தெரிஞ்ச இந்த ஜோதிட கலையை நீங்கள் தவறாக கற்றுக்கிட்டு இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம், தெரியாமையாக இருக்கலாம் இல்லாட்டா தவறாக கற்றுருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அந்த தொன்று தொட்டு வந்த பழக்கம் அதுதான். நம்ம பொதுவாக என்ன செஞ்சோம் ஆரம்ப காலத்துலேருந்தே சனினா கெட்ட கிரகம், அதுக்கு என்ன சொல்கிறோம் ராகுனா கெட்ட கிரகம், செவ்வாய்னா கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லியே நம்மளை நினைஞ்சிட்டாங்க பழக்கிட்டாங்க. ஏன்னா அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடும். இப்போ சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம் குரு பகவான் வந்தால் நல்லாயிருக்கும், சுக்கிரன் பகவான் வந்தால் நல்லா இருக்கும். நான் கேட்குறேன் எத்தனை பேருக்கு சுக்கிரன் குரு வந்து நல்லது செஞ்சுருக்கு, அதேமாரி எத்தனை பேருக்கு வந்து ராகு சனி செவ்வாயெல்லாம் வந்து கெடுதலை செஞ்சுருக்கு. நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுடைய தசாபுத்திகளே பாருங்கள். ஏனென்றால் பொதுவாகவே என்ன சொல்கிறோம் இந்த கேபி முறையில் ஏன் சொல்ல வர்றோம்னா கேபி முறைங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் அடுத்து வர இந்த கேபி முறை டாப்பிக்காக அப்புறம் வர்றேன். கேபி முறைங்கிறது ஒரு பெரிய சாதாரண விஷயங்கள் தான். ஏன் சொல்கிறோம்னா பொதுவாகவே எந்த ஒரு கிரகமும் ஒரு ஜாதகருக்கு நன்மையையோ தீமையையோ செய்யாது. அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தக்கத்தை அதை பலனை கொடுக்கும் சொல்கிறாங்க இல்லையா. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கியமா
அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு திரும்ப என்ன இருக்காரு கண்ணாசன் இருக்காரு வேர்டு, யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த கிரகங்களை பொறுத்தளவு உங்களுக்கு 9 கிரகங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த இடத்துல தான் நல்லா இருக்கும். இப்போ நான் ஆராய்ச்சியில் நிறைய சொல்லுவேன், சனி யாருக்கெல்லாம் ஒற்றைப்படைகளில் உட்காந்துருக்கோ பாத்ரூமில் உள்ளவானா குளிக்கிறதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு சுத்தப்படுத்துவாங்க, உடம்புல இருக்க அழுக்கப்புறம் சுத்தப்படுத்துவாங்க. ஏன்னா சனி பகவான் என்பவர் அழுக்குக்கு காரகன், படிச்சிருப்பீங்க, அழுக்கு காரகன். ஆனால் அவரே ஒற்றைப்படையில், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1, 3, 5, 7, 9 பாவங்கள் உட்காரும் பொழுது தன்னுடைய அழுக்கை சுத்தப்படுத்துவதில் அதிகமாக. ஏன்னாங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சிறுநீரகக்கல் எங்கே உருவாகுது? சிறுநீரகத்தில் தான் உருவாகுது. அப்போ இந்த சிறுநீரகத்தில் உருவாகும் பொழுது அது வெளியேற்ற வேலையை யார் பார்க்குறா? சிறுநீரகம் தான் வேலை பார்க்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நல்லா இருந்தால் சிறுநீரகத்தில் பிரச்சனை வராது. கெட்டு போச்சுன்னா என்ன செய்யுது, அங்கே ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, சிறுநீரக பிரச்சனை வருது. ஹார்ட் நல்லா இருந்தால் நம்மளுடைய ஒரு நாளைக்கு 21,600 தடவை என்ன செய்யுது, துடிச்சு நம்மளுடைய உயிரை காப்பாற்றுற வேலையை பார்க்குது. கெட்டு போச்சுன்னா என்ன சொல்கிறோம், ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறோம். அப்போ இதயத்துக்கு காரகன் யாரு? சூரியன். அப்போ சூரியன் நல்லா இருந்ததுன்னா இதயத்தில் பிரச்சனை வராது. கெட்டு போச்சுன்னா என்ன சொல்கிறோம், ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அதே தான் என்ன சொல்கிறோம், சனி பகவான் நல்லா இருந்ததுன்னா யூரினில் பிரச்சனை வராது, கழிவுப்பொருள் ஏற்றுவதில் பிரச்சனை வராது. சனி பகவான் கெட்டு போனா தான் உங்களுக்கு என்ன ஆகுது, அங்கே உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, ஸ்டோன் யூரினில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ எப்போதுமே என்ன சொல்கிறோம், எந்த கிரகமாக இருந்தாலும் குரு என்ன சொல்கிறோம், குழந்தைக்கு காரகன்னு சொல்லிட்டோம், குரு புத்திரகாரகன்னு சொல்கிறீங்க. அப்போ குரு பகவான் நல்லா இருக்கும் பொழுது எல்லாருக்கும்ல குழந்தை உருவாகணும். அப்போ எல்லாருமே நிறைய பேர் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மன கஷ்டப்படுறாங்க. அப்போ குரு பகவானுக்கு கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ அவரால் ஒன்று நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும். இப்போ குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார்னா அவருக்கு புத்திர பாக்கியம் நன்றாக இருக்கும். அவர் குழந்தை கொடுக்க முடியாத இடத்துல போய் உட்கார்ந்தார்னா அவங்க ஜாதக கட்டத்தில் அவரால் குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தர முடியாது. இதுதானே உண்மை. சுக்கிரன் நல்லா இருந்தா எல்லாருக்குமே திருமணம் நடந்திருக்கும்ல. சுக்கிரன் நல்லது மட்டும் செய்யணும்னா அப்போ எத்தனை பேருக்கு திருமணம் நடந்திருக்கு? ஒரு ஆணுக்கு கலஸ்தரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் என்பது பெண். நான் உங்களுக்கு எல்லாமே விளக்கமாக சொல்கிறேன், அந்த ஜாதக கட்டத்தில் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நம்ம 7ஆம் வீடு என்ன சொல்கிறோம், மேசத்தில் இங்கே 1ஆம் வீடு, இது என்ன சொல்கிறோம், செவ்வாய். செவ்வாய்னா ஆண். இங்கே காலச்சக்கரத்தில் 7வது வீடு யார் வீடுங்க, சுக்கிரன். துலாமுடைய வீடு சுக்கிரன். அப்போ அவருடைய 7வது ஸ்தானம் என்ன சொல்கிறோம், மனைவி ஸ்தானம் சொல்கிறோம். அப்புறம் சுக்கிரன் நல்ல கிரகம் இருந்தா எல்லா நபருக்குமே எல்லா ஆண்களுக்குமே திருமணம் நடந்திருக்கணுமே. அப்போ ஏன் திருமணம் நடக்க மாட்டேங்குது? இப்போ பிரச்சனையே அதுதானே. சார் சுக்கிரன் வந்துச்சு சார், சுக்கிரதசை எனக்கு திருமணம் ஆகிருக்கணும், நல்லா இருக்கணும் இல்லை, சுக்கிர புத்தி வந்துருந்தா நல்லா இருந்திருக்கணும். அப்போ குருதசை குரு புத்தி வரும்போது குழந்தை பாக்கியம் நல்லா இருந்திருக்கணும். அப்போ ஒரு விஷயங்கிறது எந்த கிரகமாக இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் தான், அது எந்த நல்ல இடத்துல உட்காந்தா அவங்களுக்கு நல்லது செய்யும், கெட்ட இடத்துல இருந்தால் அவங்களுக்கு கெட்டதைத்தான் செய்யும். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்தாக இருக்கலாம். நீங்கள் ஏன் சொல்ல வரேன்னா, இது ஆராய்ச்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வெளியே கொண்டாந்து கொடுக்கல. சனி என்பது கழிவுப் பொருட்களை சுத்தப்படுத்துவர் தான். குரு என்பவரும் சுத்தமாக விரும்புவர், சுத்தமாக இருக்க விரும்புவர் குரு. நான் தான் அதான் சொல்லுவேன் பாருங்க, ஒருத்தருக்கு குருவாக இருந்தால் உடலில் உள்ள கழிவுப் பொருள்களை வெளியேற்றுவது வேற மாதிரி இருக்கும். கழிவுப் பொருளை தேக்கே வச்சுக்கிற மாட்டார். எப்படி இருக்கும், குரு கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்னா கழிவுப் பொருள் வேற மாதிரி இருக்கும். அதாவது டிசென்ட்ரின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதே சனி பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்னா கழிவுப் பொருள் என்ன செய்யணும், தேக்க வைக்க பார்க்க. ஏன்னா சனி கழிவுப் பொருள் காரணம் யாருன்னா சரி சனி பகவான் அவர் என்ன செய்யணும், தேக்கி வைப்பார். அதாவது மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், மோஷன் டைட்டாக போகுதுன்னு சொல்றீங்களா, குழந்தைகளுக்குலாம் மோஷன் டைட்டாக போகிறது வேற, அதே மாதிரி டிசென்ட்ரி மாதிரி போகிறது. டிசென்ட்ரி போகிறதுக்கு காரகன் குரு, டைட்டாக போகிறதுக்கு சொல்லல மோஷன் ரொம்ப டைட்டாக போச்சுன்னா அது காரணம் சனி பகவான். அந்த வித்தியாசம் தான் வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் கிரகங்களை கொஞ்சம் பிரித்து பார்க்க தெரிஞ்சால் போதும், ரொம்ப எளிமையாக இருக்கும் சார். நான் பொதுவாகவே ஜோதிடங்கிறது நான் ஏன் இந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன், ஜோதிடங்கிறது ஒன்றுமே இல்லை, பயப்படாதீங்க. ஒரு சாதாரண ஒரு பாடப்புத்தகம் மாதிரி தான். சாதாரண அன்றாட நடக்கிற விஷயங்கள். உங்களுக்கு பல்லு விளக்க தெரியுது, காலை எழுந்திரிச்ச உடனே. அதுக்கடுத்து என்ன செய்யுது, எந்த வேலை இருக்கோ அந்த வேலைக்கு கரெக்டாக பஸ் பிடிச்சி போக தெரியுது. உங்களுக்கு என்ன பணி கொடுத்துருக்காங்களோ அந்த பணியை கரெக்டாக நீங்கள் சீராக செய்கிறீங்க. இடைப்பட்ட நேரத்தில் என்ன செய்ய, உணவு எடுத்துக்கிறீங்க, டீ காப்பி அருந்திக்கிறீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாம் நீங்கள் தானே செய்கிறீங்க. இது யாராவது ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லி கொடுக்குறாங்களா? இந்த பழக்கம் எப்போ வந்தது? சிறு வயதில் நம்ம தாயிடம் கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா. இது எவ்வளோ நாள் கடைசியில் உங்கள் தாய் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்களா, இப்படித்தான் சாப்பிடணும்ப்பா, இந்த வேலைக்கு தான் சாப்பிடணும், இப்படிலாம். அதுக்கடுத்து என்ன செய்கிறோம், கல்வி எங்கேருந்து கற்றுக்கிட்டோம், வேலையை எங்கேருந்து கற்றுக்கிட்டோம். அதுக்காக படிக்காதவர்களாக வேலைக்கே போகலையா? அனுபவம் வருதா வரலையா? அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, குலத்தை வைத்து தான் தொழிலே தீர்மானிப்பாங்க. அந்த காலத்தில் குலத்தை வைத்து தான் தீர்மானிப்பாங்கன்னா, ஒரு ஜோதிடராக இருந்தால் அவர் குழந்தையும் ஜோதிடராக இருப்பார். ஒருத்தர் தச்சு வேலை செஞ்சாருன்னா அவர் குழந்தையும் தச்சு வேலை தான் செய்வார்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் முறையாக இருந்தது. இவங்க நகை செய்கிறவங்கன்னா அவங்க நகை செய்கிறவங்க அடுத்து விற்பாங்க. இப்படி வந்துட்டு என்ன செய்யணும், ஒவ்வொருத்தர் வணிகம் செஞ்சாருன்னா அவர் குழந்தைய வணிகத்தில் இழுத்து விடுவார். இது குலத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே எல்லா வேலையும் செய்ய கற்றுக்கிட்டோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதிடங்கிறது எல்லாருக்குமே வரும், அதை நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ட்ராலஜிங்கிறது அனைவருக்கும் பொது. இதில் தயவு செய்து எனக்கு வருமாசாங்கிற கேள்வி தயவு செய்து இனிமேல் யாரும் கேட்க வேண்டாம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது சார் அஸ்ட்ராலஜி. நான் கேட்குறது என்னென்னா, சின்ன வயசுனா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற முடியும். வயசு கூடாச்சுன்னா கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான், கொஞ்சம் காலதாமதம். ஏன்னா நம்முடைய வயது காரணமாக ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறது கொஞ்சம் காலதாமதமாகுதே ஒழிய அஸ்ட்ராலஜி வராதுங்கிற பேச்சே பேச வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் அஸ்ட்ராலஜி எங்கிட்ட படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போனாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 2 நாள் பைக்கை ஓட்டிட்டு வீட்டில் போய் லாக் பண்ணிவிட்டு ஃபாரின் போயிட்டு வந்துட்டா எப்படி மறுபடியும் என்ன செய்யும், மறுபடியும் புதுசாக தான் பார்க்கணும். அது மாதிரி அஸ்ட்ராலஜிங்கிறது அன்றாட நிகழ்வு மாதிரி. குறைஞ்சது 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்பலாம் வேண்டாம். இது உங்களுக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, இது அச்சய பாத்திரம். 5ஆம் வகுப்பில் அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு அச்சய பாத்திரம். நான் நிறைய தடவை சொல்லுவேன் மாணவர்கிட்ட, என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மற்ற தொழிலாக இருந்தால் கூட பொழுதோட உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த 1ஆம் தேதி வரையும் காத்துக்கிட்டு இருக்கணும். 1ஆம் தேதி வரையும் உங்களுக்கு பணம் வருமா வராதான்னு காத்துட்டு இருக்கணும். இப்போ கொஞ்ச நாள் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, பணப்புழக்கமே இல்லை. நாட்டினுடைய பிரதமர் சில அறிவிப்புகள்லாம் என்ன செய்யணும், பணத்தை சில ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இருந்தாலும் ஜோதிடர் கையில் மட்டும் பணப்புழக்கம் எப்படி வருது? எங்கேயாவது கோயிலில் கூட்டம் குறைஞ்சிருக்கா? எங்கேயாவது தேட்டரில் கூட்டம் குறைஞ்சிருக்கா? சொல்லுங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு வராமல் இருக்காங்களா? எதுக்கு சொன்னா சரி, அஸ்ட்ராலஜிங்கிற பொறுத்தவரை உங்களுக்கு எப்படியாவது பணம் தினசரி கிடைக்கக்கூடிய ஒரு தொழில், உங்களுக்கு தினசரி கிடைக்கக்கூடிய வருமானம், ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் செய்யுங்க. நான் என்ன சொன்னேன்னா, அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பிஸ்னஸாகவே செய்யுங்க. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருடங்கள் அவருடைய லைஃப், அந்த இன்ஜினியர் ஆகிறதுக்கு 20 வருடங்கள் அவர் எடுத்துக்கிறார். 1ஆம் வகுப்பிலிருந்து கிட்டத்தட்ட பிஇ முடிச்சுட்டு அந்த லைன் போயிட்டு நினைச்சாரு. அதுக்கடுத்து 1 வருடம் 2 வருடம் காத்து கிடந்து டெபாசிட் கட்டி வேலைக்கு போய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 30,000 சம்பாதிக்கிறாரு. ஒரு மருத்துவர் கிட்டத்தட்ட 26 27 வருஷம், ஏன்னா சரி இப்போ எம்பிபிஎஸ்லாம் படித்தா வேலை கிடைக்கிறதில்ல, அதுக்கு மேலே எம்எஸ் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். 27 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்சமோ 2 லட்சமோ ஏர்ன் பண்ணுறாரு. அஸ்ட்ராலஜி பொறுத்தவரை நீங்கள் என்ன சொல்கிறோம், குறைந்தது ரொம்ப நாள் வேண்டாம், ஒரு 12 நாட்கள் எங்களோட கொஞ்சம் செலவழிங்க. இந்த 12 நாட்கள் செலவழிச்சோட போதுமா சார்? 12 நாட்கள் உங்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்துறோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன சார் நிறைய செலவழிக்க போகிறீங்களா? எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 5ஆம் பாவம் என்பது உங்களுக்கு ஒரு முறை மட்டும் முதலீடு செய்து திரும்ப திரும்ப நம்ம அதிலிருந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயங்கள். தெரியுதுங்களா? இப்போ கிராமங்கள் என்ன சொல்கிறோம், தென்னை மரம் ஒரு தடவை ஈட்டு வைக்கிறோம், அதுக்குலேருந்து என்ன செய்யுது, வருஷம் பூரா அது உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்துட்ருக்கு இல்லையா? அதே மாதிரி இது உங்களுக்கு 5ஆம்ங்கிறது ஒரு முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். எடுத்துக்கிற விதை நல்லா தரவாக எடுத்துக்கிறீங்க. நான் ஏன் இதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்னா, 3ஆம் பாவங்கிறது மனசு. உங்கள் மனசு 3ஆம் பாவத்தில் சனி இருந்தால் என்ன ஆகும்னா, எதுக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கும். ஏன்னா சனி பகவான் என்பவர் சந்தேகத்துக்குரியவர். அந்த சந்தேக வார்த்தை வேற மாதிரி யோசிச்சு பார்ப்போமா? ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்பவன் எடுத்துக்கலாமா? ஏன் நம்ம எதுவும் நெகட்டிவாகவே பேசணும்? அப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கலாம். அதுக்கு என்ன செய்யும், ஒரு தயக்க குணம் இருக்கத்தான் செய்யும். இதில் போய் இறங்கினா நம்மளால ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும். அந்த எண்ணத்தை மட்டும் தயவு செய்து மாற்றினீங்கன்னா போதும். ஏன்னா அதே சனி பகவான் லேட்டாக எடுத்தால் கூட என்ன செய்வார்னா லேட்டஸ்ட்டாக செய்வார். லேட்டாக எடுத்தால் கூட என்ன செய்வார்னா ரொம்ப லேட்டஸ்ட்டாக கொடுப்பார். ஏன்னா சரி, சனி பகவான் எதையுமே ஒரு நிதானமாகத்தான் செய்வார். ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்து விட்டால் அந்த விஷயத்திலிருந்து அவர் பின்வாங்க மாட்டார். நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா சனி பகவானுக்கும் குரு பகவானுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு என்னன்னா, கிராமங்களில் பார்த்துருக்கீங்களா, கிராமத்து பூசாரி அவங்க என்ன செய்வாங்க, தேங்காயை உடைக்கிற ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா? தேங்காயை பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிடுவாங்க, அருவாலை வச்சு இப்படி வெட்டுவாங்க. அப்போ ஆயுதங்களை பயன்படுத்துவர் யாரு? கிராமத்து பூசாரிகள். அதுதான் சனி பகவான். சனி பகவான்ங்கிறது யாரு? ஆயுதங்களை கையில் உபயோகிப்பவர்கள். அதே கோயில்களில் போய் பாருங்க, குரு பகவான் என்ன செய்யறாங்க, குருமார்கள் என்ன செய்யறாங்க, அருவா கீழே இருக்கும், தேங்காயை மேலே உடைக்கிறாங்க. அவங்க எதை பிடிச்சிருக்காங்க, கையில் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பிடிச்சிருக்க பொருளே பூஜை பொருள். சனி பகவான் எதை பிடிச்சிருக்காரு, பிடிச்சிருக்க பொருளே ஆயுதங்கள். அப்போ அது 2க்கு வித்தியாசம் தெரியுதா? ஒரே காரியம்தான். ஒரு காரியத்தை சனி பகவான் என்ன செய்யறாரு, குரு பகவான் என்ன செய்யறாரு. அதைத்தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். சனி பகவான் என்பவர் மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடியவர், குரு பகவான் என்பவர்
டிசென்ட்ரியா போக ரெண்டும் ஒரே விஷயம் தான். அது அவர் வேற மாதிரி செய்வார், இவர் வேற மாதிரி. ஏன்னா குரு பகவான் சுத்தத்துக்கு காரகன், சனி பகவான்ங்கிறது எதுக்குன்னா சரி அழுக்குக்கு காரகன். தெரியுங்களா? அப்ப இது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப எல்லா கிரகமுமே பார்த்தீங்கன்னா ஒரே வேலையைத்தான் செய்யுது. அந்த வேலையை அவருடைய ஸ்டைலில் செய்கிறாங்க, அவருடைய ஸ்டைலில் செய்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா 9 கிரகங்களும் எந்த கிரகங்களும் அந்தந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கோ. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், சூரியனுடைய காரகம் எது? மூளை, இதயம், உடலில் உள்ள எலும்புகள், ஸ்பைனல் கார்டு எல்லாம் சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி இது நல்லா இருந்தால் என்ன செய்யும்? அது ஃபுல்லாக நல்லா இருக்கும். அதுபுறம் கெட்டு போச்சுன்னா என்ன சொல்கிறோம்? சூரியன் கெட்டு போச்சுன்னா என்ன சொல்கிறோம்? அது ஃபுல்லாக உங்களுக்கு பலவீனம் அடையும். பலவீனம் நேரத்தில் ஹார்ட் ப்ராப்ளம் வரும், முதுகு வலி வந்துக்கிட்டே இருக்கும், எலும்புகள் வந்துட்டு உடம்புல கால்சியம் சத்து ரொம்ப வீக்காக இருக்கும். கொஞ்சம் ஏதாவது பார்த்தீங்கன்னா படாரம் ஏதாவது போயிட்டு இருப்பேன், படாரம் கால் முறிஞ்சிடும். இதெல்லாம் சூரியனுடைய கெட்டா இருந்தால். நல்லா இருந்தால் என்ன சொல்கிறோம்? அதனுடைய அந்த உறுப்புகள் நல்லா இருக்கு, நல்லா பலப்படும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு புறம் சார்ந்த காரகம் வந்து என்ன சொல்லலாம்? அரசாங்கத்தின் ரீதியாக நல்ல ஒரு சுகங்களை அனுபவிக்கலாம் சூரியன் நல்லா இருந்தா. கெட்டு போச்சுன்னா அரசாங்கத்தின் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க போயிட்டே இருப்பீங்க, 10 பேர் போகும்போது உங்களை மட்டும் கூப்பிட்டு போலீஸ்காரர் உங்களை மட்டும் கூப்பிட்டு என்ன செய்வாருன்னா ஃபைன் போடுவாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படின்னா சூரியன் கெட்டு போயிருந்தா நடக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு கிரகங்களும் இதன் ரீதியாக தான் சொன்னேன். சனி பகவான் என்ன செய்வார்? நல்லா இருந்தா ரொம்ப நிதானமானவர்கள். கிராமத்தில் பார்த்துருக்கீங்களா? பஞ்சாயத்து பண்றவங்க பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் சனி பகவானுடைய வேலைகள். அதுலேயும் பாருங்க எங்கே உட்காந்து பஞ்சாயத்து பண்றாங்க? பூச நட்சத்திரனுடைய எது மரம் எது? அரச மரம். அரச மரத்துக்கு கீழே உட்காந்து என்ன செய்யற? எத்தனை பேர் உட்காந்துருந்தாலும் அவங்க விடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அதை போல சுத்தப்படுத்துகிற வேலை யார் முன்னிட்டா பார்க்கும்? அரச மரம். அதனால அந்த கிராமங்களை பாருங்க, அரச மரத்துக்கு கீழே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அரச மரத்துக்கு கீழே பஞ்சாயத்து பண்ணுச்சுன்னா ஒரு ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் போது உங்களுக்கு எதாவது ஒரு நிதானம் இருக்கும், பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். அப்போ கிராமத்து பஞ்சாயத்துக்கு யாரு காரகன் பார்த்தீங்கன்னா சனி பகவான். ஏன்னா சனி என்பவர் நீதிக்கு காரகன், நேர்மைக்கு காரகன். நாட்டாமையில சொல்றோம் இல்லையா? கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் ஊரை விட்டு ஒதுக்கி விடான்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் என்பது நீதி நேர்மைக்கு காரகன். அப்போ குரு பகவான் யாரு? குரு பகவான்ங்கிறது இப்போ உள்ள நவீன காலத்தில் உள்ள நீதிமன்றங்களுக்கு காரகன். அப்போ நீதி ரெண்டுமே நீதி சொல்றவங்க தான். ஆனா சனி பகவானுடைய நீதி எப்படின்னா என்ன சொல்றாங்க? தீர விசாரிச்சு சொல்றாங்க இல்லையா? எதை சொல்றாங்க? கண்ணால் பார்த்ததும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே உண்மை சொல்ற மாதிரி சனி பகவானை பொறுத்தளவில் எப்போதுமே என்ன செய்யணும்னா எடுக்கிற முடிவுகளை நிதானமாக தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடியது சனி பகவான். குரு பகவானை விட சனி பகவான் நல்லா தானே செய்யறாரு? யோசிச்சு பாருங்க. சனி பகவான் நல்லா இருந்தா என்ன செய்யுது? உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை ஃபுல்லா வெளியேற்றுது. இப்ப வேர்வை நான் பேசிட்டு இருக்கும்போது பாருங்க வேர்வை வருது. இந்த வேர்வை வெளியேறதுக்கு காரகன் யாரு? சனி பகவான். தெரியுங்களா? அதே மாதிரி முடி ரோமம், இந்த ரோமம் நல்லா வளருவதற்கு காரகன் யாரு? ஏன்னா கருப்பு பொருளுக்கு யாரு காரகன்? சனி பகவான். முடி இல்லாம யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றீங்க? அசிங்கமா நினைக்கிறோம். அப்ப சனி கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? முடி கொட்டும். கொஞ்சம் முடியல தலையில இருந்து கொஞ்சம் முடி கொட்டும் என்ன ஆகும்? சனி கெட்டு போச்சுன்னா நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடுத்து என்ன சொல்றோம்? கால் வலி. ஏன்னா சனி பகவான் யாருக்கு காரகன்? உடலில் உறுப்புகள்ல கால் பகுதிக்கு காரகன். கால் பலவீனமா இருக்கும், முழங்கால் வலிச்சுட்டே இருக்கு சார், கால் வலிச்சுட்டே இருக்கு சார் இருப்பாங்க. அதுக்கடுத்து சனி பகவானுடைய காரகன் என்ன? உடலில் உள்ள இரும்பு சத்து. ஏன்னா சனிக்கு கேள்விப்பட்டல இரும்பு சத்து. இரும்பு சத்துன்னு என்ன? உடலில் உள்ள அயன் ப்ராப்ளம், ஹீமோகுளோபின் மாயோகுளோபின் சொல்றாங்க இல்லையா? அந்த பிரச்சனை வரும். அப்ப சனி நல்லா இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வராது இல்லையா? முடி நல்லா வளரும், வேர்வை நல்லா போகும், யூரின் நல்லா போகும், யூரின் பிரச்சனை இருக்காது, கழிவுப் பொருட்கள் மோஷன் ஃப்ரீயா போகும். ஓகேங்களா? அப்ப கால் வலி வராது, உடலில் இரும்பு சத்து நல்லா இருக்கணும். ஏன்னா அயன் ப்ராப்ளம் நல்லா தான் நல்ல மனிதன் வந்து என்ன செய்வான்? சோர்வா இருக்க முடியும், அனிமியா பிரச்சனை வராது. அப்போ ஒரு விஷயத்துல இந்த கிரகங்கள் தான் எல்லாமே செய்யுது. நல்லா இருந்தா நல்லதை செய்யுது, கெட்டா இருந்தா கெட்டது செய்யுது. இதே மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும்னா அஸ்ட்ராலஜி படிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நீங்க பாசிட்டிவா நினைங்க, என்னால முடியும் அப்படி மட்டும் நினைச்சு உட்காருங்க, உங்களால முடியும். அஸ்ட்ராலஜி என்னால வராது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, வருமா வராதா? வரும், ஆனா வராதுங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா அஸ்ட்ராலஜி படிச்சே ஆகணும், அந்த தாட் இருக்கணும். அப்படி மட்டும் தான் நீங்க உட்காரணும். ஏன்னா என்னால முடியும், உங்களால முடியும் பொழுது ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்து நீங்க இந்த அளவுக்கு கிளாஸ் எடுக்கும்போது முடியும் பொழுது என்னால ஏன் சார் முடியாது? அந்த கேள்வி திருப்பி போட்டு பாருங்க. யாரு வேணாலும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நிச்சயமாக செயல்படுத்தக்கூடியது வந்து அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து நம்ம பேர் நினைக்கிறாங்க சரி இது ஒரு தீண்டத்தகாத பொருளாக நினைக்கிறாங்க. ஒண்ணு அதெல்லாம் ஒரு தொழிலாடா. நான் தான் சொல்ல வந்தேன், ஒரு இன்ஜினியர் கிட்டத்தட்ட 27 25 வருடம் 22 வருடம் கழிச்சு கஷ்டப்பட்டு என்ன செய்யறாரு? ஒரு 40,000. அப்ப என்ன செய்யறாரு? உடனே கிடைச்சிருதா சம்பளம்? அதுக்கு என்ன செய்யுது? ஒரு மாசம் உழைச்சு அவரோட ரிப்போர்ட்லாம் கரெக்டாக வந்து என்ன செய்யுது? அந்த சம்பளம் கிடைக்குது. அந்த சம்பளத்துக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்போ வேணாலும் போக சொல்லலாம். ரிப்போர்ட் சரியில்லைன்னு என்ன செய்வாங்க? எப்போ வேணாலும் எந்திரின்றுவாங்க. ஆனா இந்த அஸ்ட்ராலஜி பொறுத்தவரை நீங்க என்ன சொல்றோம்? 12 நாட்கள்
அதோட என்ன செய்யுங்க, ஒரு வருடம் எங்களோட தொடர்புகளில் இருங்க. ஒரு வருடம் என்ன சொல்கிறோம், மாச வகுப்புகள் இருக்குது, அதில் இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது கடைசி காலத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தை, உங்கள் மனைவி இருக்கிறது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு மனைவியே இல்லை, ஒரு குழந்தை நம்பி நீங்கள் போகிறீங்க. உங்கள் மகன் நல்லவராக இருக்கலாம், உங்கள் மருமக எப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது. உங்கள் மருமகளே நல்லவங்களா இருக்கலாம், உங்கள் மகனுக்கு உங்களுடைய மகன் பின்னாடி எப்படி நடத்தாருன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்கள் மகள் நல்லவளாக இருக்கலாம், உங்கள் மருமையை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் யாரையுமே நம்ப தேவையில்லை. ஏன்னா இந்த அஸ்ட்ராலஜியை பொறுத்தளவில் மற்ற தொழிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயதானவன உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் ஜோதிட தொழிலுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கே வயது ஆக 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தூங்கி கடைசியில் உங்களுக்கு முடியாமல் இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கையால் ஒரு 90 பீசி விட சொல்லுங்க, அவர் சொன்னால் பழிக்கும். ஏன்னா அதுதான் ஜோதிடம், அதுதான் ஜோதிடக்கலை. அதனால தான் என்ன சொல்கிறோம், ஜோதிடத்தின் கண் என்ன சொல்கிறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த காலத்துலேருந்து வியாசர்லேருந்து வசிஷ்டர்லேருந்து சூரியலேருந்து கஸ்பர்லேருந்து அத்ரியிலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரி ஜோதிடம் தான் பேஸ். ஜோதிடம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற உடல் இருக்க உங்களுடைய ஒவ்வொரு நோய்களையும் என்னால் சொல்ல முடியும். ஒரு மருத்துவர்கிட்ட கூட போய் பார்த்தீங்கன்னா சரி, மருத்துவர்கிட்ட கூட எனக்கு இந்த நோய் வந்திருக்கு, அந்த நோய்க்கு எனக்கு நீங்கள் மருத்துவம் செய்யுங்கன்னு சொல்லினா தான் அவர் அதுக்கடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுப்பார். ஆனால் நீங்கள் இந்த ஜோதிடத்தில் உங்கள் உடல் இருக்கிற அனைத்து விதமான நோய்களையும் நம்மளால் சொல்ல முடியும். ஏன், கிரகங்கள் தான் எல்லா வேலையும் செய்யுது. இந்த 9 கிரகங்கள் தான் செய்யுது. 12 பாவங்கள், 9 கிரகங்களையும் 12 பாவங்களையும் தெரிஞ்சுக்கிற முடியாதா சார்? வாழ்க்கையில் என்னென்னமோ படிக்கிறோம், கெட்ட விஷயங்கள் எவ்வளவோ தெரிஞ்சுக்கிறோம், எதுக்கோ போய் சினிமாவில் போய் உட்காடுறோம். யாருக்காவது இந்த காலத்தில் அந்த காலத்தில் கேட்டு பார்த்தே தெரியும், திருவிளையாடல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரி கர்ணன் படம், இதெல்லாம் யாராவது கதை கேட்டால் என்ன செய்வாங்கன்னா அப்படியே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரை அப்படியே ஒப்பிச்சிருவீங்க. யாருக்காவது திருவிளையாடல், கர்ணன் பட கதை, பழைய படக்கதை நிறைய கேள்வி, சரஸ்வதி சபதம், இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா? இந்த கதைகள்லாம் யாராவது தெரியலன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சொன்னால் கூட மடமலன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள ஆளுகிட்ட பாருங்கள், இந்த பாச்சா படம் நிறைய இருக்குது. அஜித் ரசிகர்களுக்குள்ள அஜித் படம், விஜய் ரசிகர்களுக்குள்ள விஜய் படம். இவங்களை படத்தை கதையை சொல்லுங்க. ஆரம்பத்திலேருந்து மாப்பிள்ள எடுத்தவனோட டான் மியூசிக்லேருந்து கடைசியில் ஃபைட் பண்ணி முடிகிற தொட்டி க்ளீனாக சொல்கிறீங்க. இப்போ இந்த ஞாபகத்தை எங்கே வருது? அப்போ அதில் இருக்க உங்களுக்கு ஈர்ப்பு ஒரு விஷயம். அப்போ மனசுங்கிறது என்னென்னா, எதையுமே ரசித்து செய்யும் பொழுது உங்களுக்கு அதான் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் தங்கிக்கிறது. அது திரும்ப எதாவது ரிமைண்ட் பண்ணுறீங்களா? ஒன்றுமே கிடையாது. ஒரு தடவை நீங்கள் மனசுக்குள்ளே எதையுமே ஆத்மார்த்தமாக உள்ளே எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு அது என்ன செய்யுது, இயல்பாகவே போய் உள்ளே போய் உட்காந்துக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன ஆத்மார்த்தமாக இல்லாமல் ஏதோ கடமைக்காக ஏதோ வந்துட்டோம், அவர் ஃபீஸ் கேட்டார் கொடுத்துட்டோம், அதுக்காக நம்ம படிச்சுக்கிடுவோம். இங்கே கிளாஸில் உட்காந்துருக்கும் போதே வீட்டு நினைப்பு நினைக்கிறது. நான் என்ன சொன்னேன், ஒரு 12 நாள் தயவு செய்து 12 வகுப்புகள் தான் சொன்னேன். 12 போல் தொடர்ச்சியாக இருக்க போகிறதில்ல. வெளிநாட்டு நபர்கள் என்ன சொன்னாங்க, டிவிடி வழியில் கொடுக்குறோம், ஸ்கைஃபில் படிச்சுக்கிறீங்க. வெளிநாட்டு நபர்கள் ஸ்கைஃபில் படிச்சுக்கிறீங்க. எங்களுடைய நம்பர் ஃபோன் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். எடுக்க முடியலனா திரும்ப கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். வெளிநாட்டு நபர்கள் கண்டிப்பாக ஸ்கைஃப்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ எல்லா வசதியும் வந்துருச்சு. நேரம் வந்து தான் சார் படிக்க முடியுமா சார்? நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க. யூஎஸ்ஏலேருந்து, அதே மாதிரி அரபு நாடுகள்லேருந்து, மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து நிறைய நண்பர்கள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, சார் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது சார், நான் இந்தியாவுக்கு வரும்போது படிக்கணுமா சார், இல்லை எப்படி சார்? ஒன்றுமே வேண்டாம், நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடம் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருவோம். ஜோதிடம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாமே உங்கள்கிட்ட கையில் கொடுத்துருவோம். ஒரு 3 நாள் 4 நாள் எங்களோட தொடர்பில் இருந்தால் போதும். உங்களுடைய ஓய்வு நேரங்களை ஒதுக்கி எங்களோட ஒரு 3 நாள் இல்லாட்டா ஒரு 5 நாள் தொடர்பில் இருந்தீங்கன்னா போதும். விடுமுறை நாட்களில் இருந்தீங்கன்னா போதும். இப்போ நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறது புரியுதோ கண்டிப்பாக அதே மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். 12 நாள் நான் என்ன சொல்கிறேன்னா சார், ஜாதகம் பார்க்க போகிறீங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்து அவரை போய் கெஞ்ச வேண்டியிருக்கு. இப்போ எனக்கே ஒரு சில டைமில் சங்கடமாக தான் இருக்கும். நிறைய பேர் ஃபோன் அடிச்சு சார் நீங்களா தானே சார் சரிங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. ஏன்னா எங்களுடைய நேரம் அப்படிங்க. நாங்கள் என்னென்னா வகுப்பு எடுக்கிறதுக்காக இருக்கனால எங்களால் அந்த ஜோதிடத்தை எங்களால் ஒரு சிலருக்கு தனியாக இண்டிவிஜுவலாக சொல்ல முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, இந்த ஜோதிடத்தை போய் ஒரு ஆட்டை போய் பார்க்குறீங்க. பார்த்தா என்ன சொல்லுவார், அப்படிங்களா ரைட்டு, அடுத்து உங்களுக்கு குரு பரிச்சை வந்தோன்னு நல்லா இருக்கும், போயிட்டு வாங்கய்யா. இந்த 7.5 சனி நடக்குதுயா பார்த்துருந்துக்குங்கய்யா, ஒரே படம் போட்டுறாரா? அப்போ உண்மையிலேயே அவர் பொய் சொல்கிறாரா உண்மை சொல்கிறாருன்னு உங்களுக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா அவர் மேலோட்டமாக பார்க்குறாரு. இந்த 12 கட்டம், இந்த 12 கட்டத்தில் உங்களுக்கே தெரியும். இப்போ சனி பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் இங்கே தான் இருந்திருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, 2.5 வருஷம் இங்கே தான் இருக்காரு சனி. இது காலச்சக்கரத்தில் இது 8வது வீடுங்க. 8வது வீட்டு சனி என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. 8ஆம் வீட்டு சனி அஷ்டமத்து சனி. இப்போ நான் கேட்குறேன், தினசரி பார்த்தீங்கன்னா சரி
2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மேச லக்கணம் பார்த்தீங்கன்னா தினசரி, ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 12 ராசி கட்டம். இந்த 12 ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு ஒரு ராசி கட்டத்தில் சராசரியா 2 மணி நேரம்னா தினசரி யாருக்காவது 2 மணி நேரம் பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்கும் என்ன வரும்? அஷ்டமத்து சனி, கண்ட சனி, பொங்கு சனி, மங்கு சனி எல்லாம் வரும். நான் இந்த ஷூட் பண்ணதுக்கு முக்கியமாக காரணமே இந்த சனி பயிற்சி வருது. நான் சனியை பற்றி உங்களுக்கு நன்றாக விளக்கிறேன். எதை 7.5 சனின்னு சொல்கிறோம், எதை கண்ட சனின்னு சொல்கிறோம், எதை பொங்கு சனின்னு சொல்கிறோம், எது மங்கு சனின்னு சொல்கிறோம், எல்லா சனிக்கும் நான் விளக்கம் கொடுத்துறேன். தயவு செய்து மக்களே பயப்படாதீங்க. 2.5 வருடங்கள் இங்கே இருக்குது. அப்போ 2.5 வருடம் பிறக்கிறோம் எல்லாமே 2 மணி நேரத்துக்கு கொடுத்துருவோம். வாழ்க்கையில் சாகணும்னா எத்தனை பேர் சார் சாகிறது? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ப முடியுதா? யோசிச்சு பாருங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ், ஏன்னா ஜாதகம்ங்கிற வார்த்தையிலே பேர் இருக்குது. ஜாதகமாக எடுத்துக்கலாம். இங்கே இருந்தால் ஒரு பலன், நவம்ச கட்டத்தில் இருந்தால் ஒரு பலன். அப்போ ரெண்டையும் ஜாதகமாக வைக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த வார்த்தை அதுக்காக இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஜோசியர் தனக்கு சொல்கிறதுக்கு ஜாதகம் எடுத்துக்கிட்டாரு. அப்படி அந்த ஜாதகங்கிற வார்த்தை வரல. ஜாதகம் என்பது என்னன்னா, நீங்கள் ஒரு சம்பவம் நடக்க போகுது, அந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும், அதுக்கு ஒரு சாதகமான பதிலை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஜாதகங்கிற வார்த்தையை அந்த காலத்தில் சொல்லி வச்சுது. ஆனால் இப்போ உள்ள ஜோதிடம் நினச்சிட்டா அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா யாருமே ஜோசியம் படிக்க வரும்பொழுது எனக்கு 10 வீடு இருக்குது சார், ஏன் வந்துச்சுன்னு சொல்லி யாராவது கேட்குறாங்களா உங்கள்கிட்ட? 4 கார் வச்சுருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஏன்னு சொல்லி அது ஜோசியத்தில் பார்த்துணுன்னு கேட்குறாங்களா? 2 பொண்டாட்டி இருக்குது சார் ஏன்னு சொல்லி கேட்க வர்றாங்களா? 5 குழந்தை இருக்குது சார் ஏன்னு சொல்லி கேட்க வர்றாங்களா? அப்போ கேள்வி என்பது எதில் வருது? சார் 5 பிள்ளை சார், கஷ்டமாக இருக்குது சார். 2 பொண்டாட்டி சார், தலையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்காரு சார், நடத்த முடியல சார், கஷ்டமாக இருக்குது சார். வீடே இல்லை சார், வண்டியே வாங்க முடியல சார். அப்போ எதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி வருது? இல்லை, கஷ்டம். 2 விஷயம்தான். நீங்கள் 2 விஷயத்தை படிச்சுக்கிட்டா போதும். இருக்குங்கிறதுக்கு நீங்கள் வேண்டாம் சார், இருக்குங்கிறது இருந்தால் உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்க சார். அப்போ இல்லை கஷ்டம், அது எந்த பாவம்? இல்லைன்னா 12ஆம் பாவம், கஷ்டம்னா 8ஆம் பாவம். அது நீங்கள் போக போக உங்களுக்கே தெரியும். இல்லை என்பது 12ஆம் பாவம், கஷ்டம் என்பது 8ஆம் பாவம். மொத்தம் 12 பாவம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும். வீடுனா எந்த பாவம்? எல்லாருமே சொல்லிடுவீங்க 4ஆம் பாவம். அப்போ வீடு இல்லைன்னா எந்த பாவம்? வீடு கட்டிட்ட சார், அதன் ரீதியாக ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இதை 2ஐயும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். குழந்தைனா எந்த பாவம்? குழந்தை இல்லைன்னா எந்த பாவம்? குழந்தை பிறந்து அதன் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுற சார், சங்கடப்பட்டு இருக்க சார். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். தெரியுங்களா? அப்ப நிறைய நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஜோதிடம் என்பது ஒரு கடல் இல்லை. கடலை எண்ணம் இருந்துட்டு போட்டும் சார், கடல்ல எண்ணம் இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன தேவை இருக்கு? கடல் என்பது என்னமா இருந்துட்டு போகட்டும். நமக்கு என்ன தேவையோ, ஒரு நபர் உங்களை நம்பி வரும் பொழுது அந்த ஜாதகர் அவர் திருப்தியாக சொல்ற அளவுக்கு பலன் தெரிஞ்சா போதும். அதுக்கு 12 கட்டம் தெரிஞ்சா போதும். அதைத்தானே சொல்ல வரேன். பின்ன என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க போய் ஒரு இடத்துல போய் ஜாதகம் டிக்கும் போது அவர் என்ன சொல்ல வர்றாருமே தெரியாம போய் உட்காந்துக்கிட்டு சரிங்க சாமி சரிங்க சாமி, முதல் கேள்வி என்ன கேட்குறீங்க? இதுதான் ஜோதிடத்துக்கு. ஜோதிடர் யாரும் தவறு செய்யறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் என்ன செய்யணும்னா, ஜாதகம்னு வந்த உடனேயே முதல் கேள்வி என்ன கேட்குறீங்க? சார் அவங்க பலனே சொல்ல வர்றதில்லை, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்றீங்க? சார் அதுக்கு என்ன சார் பரிகாரம் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நான் நிறைய தடவை சொல்லுவேன். அதாவது பரிகாரங்கள் கூட சரியா சொல்றதுக்காகத்தான் ஒவ்வொரு கோயில்களையும் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியா வந்துட்டு அதை உருவாக்கி இருக்காங்க. அதையே சரியா சொல்றதில்லை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பொருட்கள் இருக்கு. இப்போ நானே சொல்லுவேன், நான் திருவாதிரை நட்சத்திரக்காரர், மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கேன். திருவாதிரை நட்சத்திரத்துடைய மிருகம் எது? நாய், ஆண் நாய். ஆண் நாய் என்ன செய்யும்? வல்லு வல்லுன்னு குலைக்கும். அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வாழ்வான் கத்துற இல்லையா, வாழ்வான் கத்துற என்ன செய்யறேன்? அது நாயினுடைய வேலை. அப்ப திருவாதிரை நட்சத்திரக்காரம்ல என்ன செய்வான்? அவன் வந்து ஆண் நாய். அதுல நல்ல கெட்ட விஷயத்த சொல்றேன். அதுல நாயிலிருந்து என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறணும்? ஒரு எஜமானுக்காக என்ன செய்யும்? ஒரு எஜமானுக்காக எவ்வளவு பெரிய மிருகமாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடியது அதே நாய் தான். இரவு நேரத்துல எந்த நேரத்துல வந்துச்சுன்னா தூக்கத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது யாரு? நாய் தான். எவ்வளவு பெரிய அபூர்வமான அதிசயமான உணவுகள் இருந்தாலும் அந்த உணவை எஜமான் கட்டளையிடாமல் சாப்பிடாது, அதுவும் நாய் தான். அப்ப இந்த கேரக்டர்லாம் யாருக்கு இருக்கும்? திருவாதிரை நட்சத்திரக்காரனுக்கு இருக்கும். சொல்றாங்க இல்லையா, நாய் மாதிரி தொங்க போட்டு தர்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? காமத்துக்காக அலையக்கூடியது. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? திருவாதிரை நட்சத்திரங்கள் ஒரு பொதுவான பலன் எடுத்துக்கிட்டு அதுல நம்மளுக்கு எந்த தொடர்பில் நம்ம விழுந்திருக்கு, அதன் ரீதியா பலன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்போ ஒரு சம்பவங்கிறது எதுவுமே தெரியாம நம்ம என்ன செய்யறோம்? பயந்துக்கிறோம். கொண்டு பணத்தை கொடுக்குறீங்க, 5000 10,000 25,000 சொல்லி என்ன செய்றீங்க? பணத்தை கெட்டிறீங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு. கெட்டிட்டும் அவர் உண்மையை சொன்னாரா இல்ல பொய்யை சொன்னாரா உங்களால தெரியல. அதுக்கு ஒரே ஒரு முறை படிச்சுக்கிறீங்களேன், ஒரே ஒரு முறை படிச்சுக்கிறீங்களேன். செல்போன் யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம வருஷம் பூரா போயிட்டு
கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்வது எப்படி, செல்ஃபோன் கோர்ஸ் கற்றுக்கொள்வது எப்படிமா கோர்ஸ் போகணும், அதெல்லாம் எப்படி படிச்சுக்கிட்டோம். நமக்கு தேவைகள் இருக்குது, அன்றாட தேவைகள் இருக்குது. டெய்லி கோச்சாரம் டெய்லி போய் என்ன செய்கிறோம். இன்றைக்கி வந்து அதிகமான வருமானம் யாருக்குன்னா சார், ஜோசியர்களுக்கு தான் சார். இன்றைக்கி அதிக வருமானம். எந்த வீட்டில் காலைல எந்திரிச்ச உடனே, யாராவது ஒரு வீட்டில் காலைல எந்திரிச்ச உடனே ராசி பலன் பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ரேராக வேணால் ஒரு சில வீடுகள் இருக்கும். எல்லாரும் வீடுகளையும் காலைல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலைல இருந்துச்சு வாக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய இடத்துல ராசி பலன் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அந்த ராசி பலன் ஓடுறது உங்களுக்கு பொருந்துதா? பொருந்தும். எப்படி? நானே ஒரு பலன் சொன்னேன்னா பொருந்தும். இப்போ மிதுன லக்கணத்துக்காரன் ஒரு சம்பிளாக சொல்கிறேன். மிதுன லக்கணத்துக்காரங்க, ஏன்னா அது காலச்சக்கரத்தில் 3ஆம் வீடு. என்ன ராசி? காற்று ராசி, உபயத்தன்மை. அப்போ மிதுன லக்கணத்துக்காரங்களும் என்ன செய்ய, ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சுற்றிட்டே இருப்பாங்க. அதனுடைய 2ஆம் வீடு எது? இது நீர் ராசி, சந்திரனுடைய வீடு. அப்போ நிலை இல்லாதது. பொதுவாகவே பணங்கிற விஷயத்தில் அவங்கள்ட்ட எப்போதுமே ஒரு நிலை இல்லாத தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் என்பது 15 நாள் இரவு 15 நாள் பகலை கொடுக்கறதுனால உங்களுக்கு 15 நாள் வளர்பிறை 15 நாள் தேய்பிறைன்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால என்ன சொல்லுவாங்க, 2ஆம் வீடு. ஏன்னா காலச்சக்கரத்தில் 4ஆம் வீடு வந்து இவருக்கு 2ஆம் வீடாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம், பணங்கிற விஷயம் அவருக்கு ஒரு நீர் ராசி. அது நீர் போல ஒரு இடத்துல வரும், ஒரு சில இடத்துல போய்கிட்டே இருக்கும். 3ஆம் வீடு எது? சிம்மம். சிம்மம் என்ன சொல்கிறீங்க, தைரியத்துக்கு காரகன், சிங்கத்துக்கு காரகன், காட்டில் ராஜாவுக்கு காரகன் சொல்கிறீங்க. அப்போ 3ஆம் வாங்கிறது மிதுன லக்கணத்துக்கு தைரியம். அப்போ தைரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்லலாம், காலச்சக்கரத்தில் 5ஆம் வீடு, குழந்தைகள் மேலே ஒரு பாசம். இல்லாட்டா பயணங்கள் போனார்னா என்ன செய்வார், சுகமாக இருக்கணும்னு விரும்புவார். ஏன்னா காலச்சக்கரத்தில் 5ஆம் வீடு இவருக்கு 3ஆம் வீடு, பயணம் என்பது 3ஆம் வீடு. காலச்சக்கரத்தில் 6ஆவது வீடு இவருக்கு 4ஆவது வீடு. அப்போ வீடு என்பது கடன் வாங்கி தான் கட்டணும். ஏன்னா 6 என்பது கடன், இவருக்கு 4ஆவது. அதுக்கடுத்து 5ஆம் வீடு மனைவி, காலச்சக்கரத்தில் அது 7ஆவது வீடு. அப்போ கண்டிப்பாக காதல் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் வீடு, சுக்கிரன் இல்லையா இருக்கு. அதுக்கடுத்து 6ஆம் வீடு பாருங்க, காலச்சக்கரத்தில் 8ஆவது வீடு. வேலையில் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வேலைக்கு போகிறத அவர் யோசிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஃப்ரீயாக சுத்திரம்னு நினைக்கிறாள், கொஞ்சம் நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மிதுன லக்கணங்கள் என்ன சொல்கிறோம், கம்ப்யூட்டர் காலச்சக்கரத்தில் 3ஆவது கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியுங்களா, கணித அறிவு, புத்திசாலித்தனம் தெரியுங்களா. அதுக்கடுத்து சொன்னால் 7ஆவது வீடு 9, காலச்சக்கரத்துக்கு 9ஆவது வீடு என்ன செய்யுது, இவருக்கு 7ஆவது வீடாக வருது. இவரோட ஒய்ஃப் வந்து நிறைய செலவழியாக இருப்பாங்க. ஏன்னா 9லாம் தர்மகாரியம் சொல்கிறது. அதே மாதிரி என்ன செய்வாங்க, தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும், அப்பா மேலே அதிகமாக பாசம் இருப்பாங்க. ஏன்னா 9ஆவது வீடுங்கிறது இது. இன்னொன்று என்ன சொல்லலாம், மனைவியோட சேர்ந்து நிறைய சுற்றுவார்னு சொல்லலாம். 9ங்கிறது நீண்ட தூர பயணங்கள். காலச்சக்கரத்தில் 10ஆவது வீடு இவருக்கு 8ஆவது வீடு அமையுது. காலச்சக்கரத்துங்கிறது சார் நல்லா புரிஞ்சுக்கணும் சார், காலச்சக்கரம்லாம் ரொம்ப பயந்துறேன். காலச்சக்கரம்னா இப்போ உள்ள ராசி கட்டம் சார், மேசத்துலேருந்து சொல்கிறதுங்க. மேசத்துலேருந்து 10ஆவது வீடுங்க, மிதுன லக்கணத்துக்கு இது 8ஆவது வீடாக வருது. அப்போ 8ஆவது வீடாக பண்ணுது, தொழில் பண்ணாருன்னா ஜாதகர் ஒரு பிரச்சனையை சந்திப்பார், பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். காலச்சக்கரத்தில் 9ஆவது வீடு, காலச்சக்கரத்தில் 11ஆவது வீடு இவருக்கு 9ஆவது வீடாக அமையுது. அப்போ தந்தை மேலே ஒரு பாசம் இருக்கலாம், இல்லாட்டா என்ன சில ஆன்மீக விஷயங்கள் ஆராய்ச்சிகள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். காலச்சக்கரத்தில் 12ஆம் வீடு இவருக்கு 10ஆவது வீடாக வருது. அதனால் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணலாம், இல்லாட்டா மறைமுக தொழில்கள் பண்ணலாம். ஏன்னா 12ஆம் வீடுங்கிறது ரகசியமான விஷயங்கள் எடுத்தோம், ரகசிய தொழில் பண்ணால் அவர் ஜெயிக்கலாம். காலச்சக்கரத்தில் 11ஆவது வீடு இவருக்கு லக்னத்தில் 1ஆவது வீடாக வருது. அப்போ இவருடைய அபிலாசைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நிறைவேறும். ஏன்னா 11ஆம் வாங்கிறது ஆசைகள் நிறைவேறுதுன்னு சொல்கிறது. காலச்சக்கரத்தில் 12ஆம் வீடு பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்தில் 2ஆவது வீடு இவருக்கு 12ஆவது வீடு அமையுது. அப்போ பணங்கிற விஷயத்தில் இவருக்கு நிறைய வந்து விரயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுலாம் ஆமாம் சார், இது ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக தான் சார் இருக்குது. இப்படித்தான் ஒவ்வொரு இதுக்கு நம்ம சொல்ல போகிறோம். நான் உங்களுக்கு திரும்பறக்க வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சொல்லும்போது முழுமையாகவே சொல்கிறேன். அப்போ உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு 4ஆம் வீடு யாருக்கு, மிதுன லக்கணத்துக்கு இது 4ஆம் வீடு, 1 2 3 4. காலச்சக்கரத்துக்கு 6ஆவது வீடு. அப்போ கடன் வாங்கி தான் கட்டணும். கடன் வாங்கி கட்டும்போது என்ன சொல்லுவீங்க, இங்கே சூரியன் தான் என்ன சொல்லுவாங்க, அரசாங்க கடன் வாங்கி கட்டணும், இல்லாட்டா அப்பாவிட்ட கடன் வாங்கி கட்டணும். இல்லை இங்கே என்ன செய்ய, சந்திரன் என்ன சொல்லலாம், அக்கா இல்லாட்டா அம்மாவதி செஞ்சு கட்டணும்னு சொல்லலாம். செவ்வாய் இருந்தால் என்ன சொல்லுவீங்க, சகோதரன் ரீதியாக அவர்கிட்ட போய் கடன் வாங்குங்கன்னு சொல்லலாம். இப்படி வந்து காரங்களை வந்து நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் சார். இது சொல்லுவது உங்களுக்கு என்ன சொல்லுவீங்களாட்டா, வீடு கட்டினா ஒரு நோய் வந்துட்டே இருக்குங்க, வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு நோய் உருவாகும். ஏன்னா 6ஆம் வாங்கிறது நோய் ஸ்தானம்னு சொல்கிறோம். வீடு கட்டுறதுனா ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்கு, 6ஆம் வாங்கிறது கடன் சொல்லலாம்.
அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கஷ்டப்பட்டு தான் சார் வீடு கட்டினேன் அப்படின்னா 6ஆம்ங்கிறது உழைப்புன்னு சொல்கிறது, உழைச்சி தாங்க நானா தாங்க வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த ஒரு பலனுங்கிறது இது பொதுவான பலன். நான் ஏதை சொல்ல வர்றேன்னா, நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா எங்கே ஆரம்பிக்கிறேனோ எங்கே ஆரம்பிக்கிறோம் அந்த ஆரம்பிக்க திரும்ப வந்துடுவேன். அது நல்லா புரிஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு சின்ன விஷயம், காலைல வந்து என்ன செய்றீங்க, டிவியில் பார்க்குறீங்க, அது என்னென்னா மொத்தம் இது 12 ராசி. இப்போ சராசரியாக ஒரு 600 கோடி பேச்சு 50 கோடி பேருக்குள்ள ராசி லக்கணம், அதை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 50 கோடிக்கு பேருக்குள்ள ராசி நட்சத்திரத்துக்கு காலைல உட்காந்து என்ன செய்கிறோம், நமக்கு ஏதாவது கிடைக்குமா, இன்று பணம் வரும் நாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், பணம் வந்துடுதா, இன்று சந்தோஷமான நாள், சந்தோஷம் கிடைச்சிடுதா, நீங்கள் போரும் இடத்தில் அதை தான் என்ன செய்கிறாங்க தெளிவாக கடைசியாக இதையெல்லாம் மீறி தசாபுத்திகளை பார்க்க வேண்டும். அப்புறம் இதுக்கு காலைல உட்காந்து இந்த வேலையை செய்யணும், தேவையே இல்லையே. கடைசி சொல்கிறாங்களா சொல்லலையா ஒரு வார்த்தை, இதையெல்லாம் மீறி அவருடைய தசாபுத்தி பலன் பிரகாரம் அவருடைய விதி பிரகாரம் இது அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்களா, ஒரு குறிப்பு போட்டுறாங்கல்ல, கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டுறீங்க இல்லையா. 500 ரூபாய்க்கு 8 நாள் போதும், காரை எடுத்துக்கொள்ளலாம், கண்டிஷன்ஸ் அப்ளையும் போடுறது மாதிரி எல்லா ஜோதிடர் என்ன செய்றாங்க, கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணினா தெரியும், கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய தசா விதி புத்திகள் பிரகாரம் நடக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சனி பயிற்சி வரப்போகுது, பாவம். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் நகர்றதே இல்லை சார், பாவம். ஏன்னா சூரியன் அப்படியே தான் நிற்கும், செவ்வாய் அப்படியே தான் இருக்கும், சுக்கிரன் அப்படியே தான் இருக்கும், புதன் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த குருவும் ராகு கேதும் இந்த சனி மட்டும்தான் நகருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சி, அவங்களுக்கு மட்டும்தான் புத்தகம் போடுவாங்க. இது நம்புறது மாதிரி இருக்கா, யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது சூரிய பயிற்சிக்கு புக்கு போட்டிருக்காங்களா, புதன் பயிற்சிக்கு புக்கு போட்டிருக்காங்களா, செவ்வாய் பயிற்சிக்கு புக்கு போட்டிருக்காங்களா? ஏன்னா அதெல்லாம் மாதக்கோள்கள், புக்கு போட்டால் நம்ம வண்டவாளம் தெரிஞ்சு போயிடும். புக்கு போட முடியாது, ஏன்னா மாதம் மாதம் போட்டால் தான் நீங்கள் உண்மையை தெரிஞ்சு சாயம் வெளுத்து போயிருங்களே. வருஷத்துக்கு ஒரு தடவை ஏமாற்றலாம், அது குரு வச்சு. 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏமாற்றலாம், அது ராகு இதை வச்சு. 2.5 வருஷத்துக்கு ஒரு ஏமாற்றலாம், அது சனி. ஏன்னா அந்த பணத்தை வச்சே போதும், கிட்டத்தட்ட அந்த வாழ்க்கையே ஓட்டிடலாம். நான் தவறாகவே சொல்லலை, நீங்கள் சொல்கிறது உங்கள் மனச்சாட்சிக்கு கேட்டு பாருங்க, இது கரெக்டாக இருக்கா, இந்த சனி பயிற்சி எத்தனை பேருக்கு பாதிப்பு கொடுக்குது சொல்கிறீங்களா, என்ன இத்தனை ராசிக்கு பாதிப்பு கொடுக்குது உண்மையா, இல்லை நல்லது கொடுக்குறது பூரா நல்லது நடக்குதா? அப்படி பார்த்தா என்ன ஆகும், குரு பயிற்சி ஒன்றுமே வேண்டாம், 3, 5, 7, 9 பார்வை நல்ல பார்வைன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு பார்வை நல்ல பார்வை பார்க்கட்டுமே, 5, 7 நல்ல பார்வை பார்த்தாவே போதுமே. ஒரு ராசிக்காரருக்கு நல்லா இருந்தால் இப்போ என்ன ஆகுங்க, 12 வருஷத்தில் உலகமே சுவிச்சமாயிருமே. அப்புறத்துக்கு ஜோதிடம் எதுவுமே தேவையில்லையே, யாருமே வேலை பார்க்க தேவையில்லையே, எந்த வேலையும் பார்க்க தேவையில்லையே. அப்போ நமக்கே தெரியுது, ஜோதிடருக்கும் தெரியுது விதி. அதை என்ன செய்கிறோம், காலைல கேட்குறோம், 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதில் ராசி வந்து ஒன்று போய் வேகமாக பார்க்குறேன்னா ராசிங்கிறது அவருக்கே தெரியும், ராசிங்கிறது ஒன்றும் செய்யாதுன்னு அவருக்கே தெரியும். ஏன்னா ராசி என்பது ஒருத்தர் பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு சதயத்தில் போகுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கிறீங்க சார், இந்த சதயத்தில் போகுதுன்னா இன்னைக்கு பிறக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராகுதசை தான். அப்போ ராகுதசையிலேயே நம்ம இருந்துறோமா? ஜோதிடர்களே நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாம எல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லிடக்கூடாதுல்ல, சொன்னோம்னா பாவம் மக்கள் விழிப்படைஞ்சிருவாங்க, மக்கள் விழிப்படைஞ்சா நமக்கு வருமானம் போயிடும். என்ன காரணம்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஏன்னா இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அது ராகுதசை. ராகுதசையில் ஏதோ ஒரு புத்தியில பிறந்திருப்பீங்க, அதுக்கடுத்து ராகுதசைக்கு சதயத்துல இருந்து அதுக்கடுத்து எங்கே போகும், பூரட்டாதிக்கு போகும். பூரட்டாதியில போகும்போது ராகுதசை என்னவாகுது, குருதசையா ஸ்டார்ட் ஆயிருது. அப்ப சந்திரன் என்பது பிறப்பு நட்சத்திரம் இங்க இருந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு போகுதா போகலையா, பூரட்டாதிக்கு போகும், 16 வருடங்கள் போகும். 16 வருடங்கள் போன பின்னாடி அதுக்கடுத்து எங்கே போகும், குருக்கு அடுத்து எங்கே போகுது, உத்திரட்டாதி. இது சனியுடைய நட்சத்திரம். அப்ப சனி மகாதிசை சொல்றீங்களா என்ன, சனி மகாதிசை. அதுக்கடுத்து எங்கே போகுது, ரேவதிக்கு போகுது. அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு தக்க பிறந்த நட்சத்திரம் என்ன ஆகுது, சந்திரன் மூவ் ஆகிட்டே இருக்காரு. ஆனா லக்கண நட்சத்திரம் மாறுமா, மாறாது. உங்களுக்கு தெரியும், எங்கேயாவது லக்கண நட்சத்திரம் நீங்க எடுத்திருக்கீங்களா சொல்லுங்க. அப்ப லக்கண நட்சத்திரம் யாருமே எடுக்கிறதே இல்லை. என்ன அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிற நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம் சொல்றீங்க, மாறிக்கொண்டே இருக்கிற நட்சத்திரத்துக்கு தான் நீங்க பலன் சொல்றீங்க ஒழிய அது எந்த அளவுக்கு நம்ம பாக்கெட் நிறையறதுக்கு வேணா உபயோகப்படும் ஒழிய கண்டிப்பாக
மக்களுக்கு இது உபயோகம் வராது. ஏதோ நடக்கலாம் ஒன்று சொல்கிறேன் இல்லையா, நான் ஒரு கோழி ஒரு குப்பையை கிளறும் பொழுது ஒரு சின்ன உணவுத்தூளை கிடைச்சவொடனே எப்படி கொக்கரிக்குது? போகாமல் கொக்கரிக்கல. ஆனால் எவ்வளோ குப்பையை கிளறிட்டு ஒரே ஒரு சின்ன துளியே எடுக்குது. நான் கிளாஸில் அதான் சொல்லுவேன், நிறைய புத்தகங்கள் படிங்க, அதில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும், அது பிரச்சனை இல்லை. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று நடந்தவொடனே இன்னைக்கு ராசி பலன் எனக்கு போட்டிருந்தான்ல எனக்கு கிடைக்கும்ட்டு, அதான் கிடைச்சிருச்சுல. அதே மாதிரி நல்லது ரைட்டு கெட்டது நடந்து என்னது வாழ்க்கை இன்னைக்கு பூரா அவனுக்கு மனசே, ஏன்னா மனம் என்பது சார், மனம் தான் இன்னைக்கு மெயினாக. 3ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் ஜாதகருக்கு. 3ஆம் பாவத்தை நீங்கள் சிதைச்சிங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. சூரியன் கெட்டு போச்சுங்க உங்களுக்கு கண்ணாடி போடணுமியா அப்படின்னா அவன் அதை நினச்சிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்க போதியான்னு சொன்னால் அவர் அதை நினச்சிட்டே ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். ஜாதகம் என்பது மக்களுக்கு சாதகமாக சொல்ல வந்தது ஒழிய ஜாதகருக்கு ஜாதகமாக ஜோதிடருக்கு ஜாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த யூடியூப் பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க கொஞ்ச நாள் ரொம்பலாம் வேண்டாம், எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒரு ஜோதிடத்தை. அதான் சொல்ல நான் ஆரம்பத்தை சொன்னதுக்கே வரேன், ஜோதிடத்தை போய் நீங்கள் கையை கட்டி நிற்கிறீங்க, அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்றீங்க, அதை நம்பிக்கிட்டு கடைசியில் வாழ்க்கையில் பெத்த பிள்ளையவே என்ன செய்றீங்க, 2 வருஷம் என் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறீங்களா, ஒதுக்கி வைக்கலையா? அவருடைய மனவேதனை எப்படி இருக்கும்? ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பையனை கொண்டு என்ன செய்றீங்க, ஹாஸ்டலில் சேர்க்குறீங்க. காரணம் என்னென்னா எங்கள் குடும்ப சிஷியர் சொல்லிட்டாரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது, ஏன்னா சூரியனும் சனியும் ஒன்றா வருது, அதனால் அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா இருக்கக்கூடாதான், அதனால் கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்து. அவன் பாவம் பொழுதோடு அப்பா அப்பான்னு சுற்றிட்டு இருந்திருப்பான். அவனை கொண்டு எங்கே ஒன்று சேர்க்குறீங்க, கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துறீங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சி செய்கிறோமா இல்லை கெட்டது நினச்சி செய்கிறீங்களா? அப்போ நல்லது நடக்குதான்னு கூட தெரியாமல் போய் ஒரு இடத்துல பணத்தை கட்டி அவர் குறிப்பிட்ட நேரத்தில் போய் நின்று நீங்கள் பணத்தையும் கொடுத்துட்டு கேட்குற கேள்விகளுக்கு பயந்து கேட்குறீங்க. ஏன்னா 2 கேள்வி 3 கேள்விக்கு முன்னாடி அவர் நோட்டை மூடிடுவார். நிறைய கேள்விகளை கேட்க முடியாது உங்களால். ஏன்னா 4 கேள்வி 5 கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக நோட்டை மூடிடுவாங்க. அப்புறம் அப்படி உங்களால் கேட்க முடியும்? ஏன்னா அதுக்கு மேலே அவர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவர் தான் சாமியே, அவர் தான் கடவுளே. சாமி சொல்லுங்கள் சாமி, சாமி சொல்லுங்கள் சாமி, சாமி கடவுளே சாமி. நான் இங்கே நாத்திகம் பேச வரல. நான் என்ன சொல்கிறேன்னா கிரகங்கள் நல்லதைத்தான் செய்யுது. நல்ல இடத்துல இருந்தால் எந்த ஒரு சுபகிரகமாக இருந்தாலும் கெட்டதைத்தான் செய்யும், கெட்டதை இருந்தால். அப்போ ஜோதிடம் என்பது உண்மை. அந்த ஜோதிடத்தை நீங்கள் ஏன் ஒழுங்காக படித்துக் கொள்ளவில்லை? எத்தனையோ சொல்கிறீங்க நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். நான் சொன்னேன் வீடு கட்டிட்டாரு நடக்கும், அது அவருடைய விதிப்பை நான் இருந்துக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் அறகுறையாக கற்றுக்கிட்ட ஜோதிடத்தால் இல்லை. நான் எல்லாரையும் சொல்லவில்லை, எல்லாரும் ஏன்னா திறம்படமான ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க. பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க. கரெக்டாக எடுத்து ஜோதிடத்தை கணித்து சொல்கிற ஜோதிடர்கள் எத்தனை பேர் இருக்காங்க.